எனக்கு என்ன ரிசல்ட் வேணும்னு சொன்னா எனக்கு மேக்ஸிமம் ஆஃப் ஃபர்ஸ்ட் நேம் மேக்ஸிமம் ஆஃப் salary வேணும். ஓகேவா? அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்? செலக்ட் மேக்ஸ் ஆஃப் salary. செலக்ட் என்ன கொடுக்க போறேன்? மேக்ஸ் ஆஃப் salary, கமா மேக்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் நேம். ஓகேவா? என்ன டேபிள்? எம்ப்ளாயிஸ் டேபிள். எனக்கு என்ன வந்துச்சு? மேக்ஸிமம் ஆஃப் ஃபர்ஸ்ட் நேம், மேக்ஸிமம் ஆஃப் எம்ப்ளாயி வந்துருச்சு. சரியா? மேக்ஸிமம் ஆஃப் salary, மேக்ஸிமம் ஆஃப் ஃபர்ஸ்ட் நேம் வந்துருச்சு. கமா நான் என்ன யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா மின் ஆஃப் salary. கமா நான் என்ன யூஸ் பண்ண போறேன்? மின் ஆஃப் salary, கமா மின் ஆஃப் ஃபர்ஸ்ட் நேம் யூஸ் பண்ண போறேன். ஓகேவா? நான் வந்து குரூப் ஃபங்க்ஷன் பக்கத்துல ஒரு ஆர்குமெண்ட் மட்டும் தான் என்னால பாஸ் பண்ண முடியுதுன்னா குரூப் ஃபங்க்ஷன் எத்தனை ஆர்குமெண்ட் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணும்? ஒரு ஆர்குமெண்ட் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணும். குரூப் ஃபங்க்ஷன் எத்தனை ஆர்குமெண்ட் மட்டும் தான்? ஒன் ஆர்குமெண்ட்ஸ். ஓகேவா? என்ன ஃபங்க்ஷனை மிஸ் பண்ணும்? சம். இங்க எது காமா மிஸ் பண்ணிருக்கோமா? நோட் பண்ணிக்கலாம். இந்த குறியை நோட் பண்ணிக்கணும். யார் சந்துரு? அவுட் ஸ்டார்ட் போட்டனால எல்லாம் ஒரு ரோல் காட்டியிருக்கா? 107. ஓகேவா? கிளியரா? இது வரைக்கும் கிளியரா இருக்கீங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? எத்தனை கண்டிஷன் பா எழுதிருக்கீங்க? சரி. சரி. ஓகே. சரி. நேத்து எதோட ஸ்டாப் பண்ணும்? குரூப் ஃபங்க்ஷன்ல எந்த கான்செப்டோட நான் ஸ்டாப் பண்ணேன்? எனக்கு என்ன வேணும் அப்படின்னு நேத்து சொன்னேன்னா எனக்கு மேக்ஸ் ஆஃப் salary. மேக்ஸ் ஆஃப் salary யார் எடுக்கிறாங்களோ அவங்க நேம் எனக்கு டிஸ்ப்ளே பண்ணணும். மேக்ஸ் ஆஃப் salary யார் எடுக்கிறாங்களோ அவங்க நேம் வந்து எனக்கு டிஸ்ப்ளே பண்ணணும். ஓகேவா? எப்படி அச்சீவ் பண்ணுவீங்க? செலக்ட் மேக்ஸ் ஆஃப் salary, செலக்ட் மேக்ஸ் ஆஃப் salary. யார் எடுக்கறாங்க? மேக்ஸிமம் salary யார் எடுத்திருக்காங்களோ அவங்களோட நேம் எனக்கு வேணும். நீங்க ஒரு நிமிஷம் அப்படியே நீங்க ஒரு நிமிஷம் இது அவங்க சொல்லட்டும். சொல்லுங்க. செலக்ட் என்ன போடலாம்? டக் டக் டக்குன்னு சொல்லுங்க. யாரு மேக்ஸிமம் ஆஃப் salary எடுக்கிறாங்களோ அவங்களோட ஃபர்ஸ்ட் நேம் எனக்கு பிரிண்ட் ஆகும். யாரு மேக்ஸிமம் ஆஃப் salary எடுக்கிறாங்களோ அவங்களோட ஃபர்ஸ்ட் நேம் ஐ ஹேவ் டு select first name from employees back from employees. Okay. Greater than maximum salary. Maximum salary தான் இருக்கிறதுல highest salary. அது எப்படி
maximum salary? அச்சீவ் பண்ண முடியுமாப்பா ரிசல்ட்? அப்ப என்ன பண்ண முடியாது? select first name comma maximum salary from employees அப்படின்னு போட்டனால என்ன பண்ண முடியாது அப்படின்னா, ஒரு பக்கம் எனக்கு என்ன ஆகும் 107 rows print ஆக ட்ரை பண்ணும், இன்னொரு பக்கம் எனக்கு என்ன ஆகும் சிங்கிள் ரோ பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணும். அப்ப எனக்கு என்ன வராது, எல் ஷேப்ல அவுட்புட் வராது. இதுக்கு ரிசல்ட் ட்ரை பண்ணிட்டு வாங்கன்னு எனக்கு சொன்னேன், கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு வந்திருக்க மாட்டீங்க. கரெக்டா? என்ன சொன்னேன்? ஓகே, என்ன பண்ண முடியாது அப்படின்னா இப்படி நம்மளால ரிசல்ட் அச்சீவ் பண்ண முடியாது. கரெக்டா? இதுக்கான இப்ப எனக்கு என்ன வேணும் அப்படின்னா மேக்ஸ் ஆஃப் salary, மேக்ஸிமம் salary. இதுக்கு ஒரு தப்பு நோட் பண்ணாதீங்க. புரியல? ஏன்னா எரர் கோடின்னு போட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எரர் கோடி அப்படின்னு போட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மேக்ஸிமம் ஆஃப் salary யாரு எடுக்கிறாங்க அப்படிங்கறது என்னால என்ன பண்ண முடியாது அப்படின்னா குரூப் ஃபங்க்ஷனை வச்சு என்னால அச்சீவ் பண்ண முடியாது. என்னால என்ன பண்ண முடியாது, குரூப் ஃபங்க்ஷனை வச்சு என்னால அச்சீவ் பண்ண முடியாது. அப்ப நான் மேக்ஸிமம் ஆஃப் salary யாரு எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியணும் அப்படின்னா நான் என்ன இதுக்கு தான் போவேன் அப்படின்னா அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷனுக்கு தான் போகணும். நான் இதுக்கு தான் போகணும், அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் மூலியமா தான் நான் என்ன பண்ண முடியும், யார் மேக்ஸிமம் ஆஃப் salary எடுத்திருக்கா, யார் ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் ஆஃப் salary எடுக்கிறா, யார் செகண்ட் மேக்ஸிமம் ஆஃப் salary எடுக்கிறா அப்படிங்கறத நான் எதுல தான் அச்சீவ் பண்ண முடியும், அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் மூலியமா தான் என்னால அச்சீவ் பண்ண முடியும். சரியா? அப்போ இப்போ என்னால என்ன பண்ண முடியாது, யார் ஃபர்ஸ்ட் நேம் யாரோட மேக்ஸிமம் salary, யார் மேக்ஸிமம் salary எடுக்கிறாங்கறத என்னால குரூப் ஃபங்க்ஷன்ல அச்சீவ் பண்ண முடியாது. ஓகேவா? இது ஒரு பாயிண்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொல்றேன் இந்த ஃபர்ஸ்ட் நேம் வந்து எப்படி எடுக்கணும் அப்படிங்கறத நான் அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ல சொல்றேன். ஓகேவா? இப்போ என்னோட இன்னொரு क्वेश्चन என்ன அப்படின்னா, எனக்கு நான் இப்போ வந்து உங்களுக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு டேபிளை நான் என்ன பண்ண போறேன், கொரி பண்ணி காட்டுறேன். எம்ப்ளாயி டேபிள கொரி பண்ணுவோம். எம்ப்ளாயி டேபிள கொரி பண்ணிட்டேன். எனக்கு இதுல டிபார்ட்மெண்ட் ஐடின்னு ஒரு காலம் இருக்கா, டிபார்ட்மெண்ட் ஐடின்னு ஒரு காலம் இருக்கா? ஓகேவா? என்கிட்ட என்ன இருக்கு, டிபார்ட்மெண்ட் ஐடி அப்படின்னு ஒரு காலம் இருக்கு. நல்லா அப்சர்வ் பண்ணுங்க, நான் என்ன சொல்றேங்கிறது அப்சர்வ் பண்ணுங்க. என்கிட்ட டிபார்ட்மெண்ட் ஐடி அப்படின்னு ஒரு காலம் இருக்கு. அது டிபார்ட்மெண்ட் ஐடிக்குள்ள என்ன இருக்கு, டிபார்ட்மெண்ட் ஐடிஸ் இருக்கு. அந்த டிபார்ட்மெண்ட் ஐடிக்குள்ள என்ன இருக்கு, டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்கு. இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, இப்போ எனக்கு 90ல எத்தனை பேர் இருக்காங்க, 90ங்கிற டிபார்ட்மெண்ட்ல எத்தனை பேர் இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க. 60ங்கிற டிபார்ட்மெண்ட்ல எத்தனை பேர் இருக்காங்க, 5 பேர் இருக்காங்க. 100ங்கிற டிபார்ட்மெண்ட்ல எத்தனை பேர், ஓகேவா? இப்போ என்கிட்ட என்னது, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கறத நான் மேனுவலா பார்த்து சொல்றேன். இது எனக்கு கொரியில அச்சீவ் பண்ணும். எனக்கு டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கறத நான் என்ன பண்ணணும், ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் நான் குரூப் பண்ணணும். ஓகேவா? ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் நான் என்ன பண்ணணும், குரூப் பண்ணணும். குரூப் பண்ணிட்டு அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் நான் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். ஓகேவா? 90ல 4 பேர் இருந்தா 4 பேரையும் ஒரு குரூப்பா பிரிச்சிடணும். 60ல 5 பேர் இருந்தா அந்த 5 பேரையும் ஒரு குரூப்பா பிரிச்சிடணும். அந்த டிபார்ட்மெண்ட் குரூப்பா பிரிப்பேன். அந்த ஒவ்வொரு குரூப்ல எத்தனை பேர் இருக்காங்கங்கறத நான் கண்டுபிடிப்பேன். திஸ் இஸ் வாட் மை எக்ஸ்பெக்டேஷன். ஓகேவா? என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, ஒவ்வொரு குரூப்லயும் எத்தனை பேர் இருக்காங்கங்கற கவுண்ட் எனக்கு எடுக்கணும். அதுதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஓகேவா? அந்த எக்ஸ்பெக்டேஷனை நான் எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னா, அது வந்து நான் குரூப் ஃபங்க்ஷன் மூலியமா தான் அச்சீவ் பண்ண முடியும். ஏன் குரூப் ஃபங்க்ஷன் மூலியமா அச்சீவ் பண்ண முடியும், நான் வந்து குரூப் பண்ணணும். நான் குரூப் பண்ணாதான் எனக்கு என்ன பண்ண முடியும், டிபார்ட்மெண்ட் வைஸ் நான் என்ன பண்ண முடியும், கவுண்ட் எடுக்க முடியும். என்னோட டிபார்ட்மெண்ட் வைஸ் நான் என்ன பண்ண முடியும், கவுண்ட் எடுக்க முடியும். ஓகேவா? அது எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன வேணும், டிபார்ட்மெண்ட் ஐடி வேணும். எனக்கு என்ன வேணும், டிபார்ட்மெண்ட் ஐடி வேணும். அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஐடியை
செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் என்ன பண்ணிக்கிறேன், டிபார்ட்மெண்ட் ஐடியை ஃபர்ஸ்ட் நான் செலக்ட் பண்றேன். செலக்ட் டிபார்ட்மெண்ட் ஐடி நான் என்ன பண்ணிட்டேன், செலக்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு கிளாஸ்ல ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கிளாஸ் ஒரு ஏன்னு ஒரு கிளாஸ் இருந்துச்சுன்னா அந்த கிளாஸோட கவுண்ட் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும், எதை கவுண்ட் பண்ணுவோம்? ஒரு கிளாஸ்ல எனக்கு ஒரு கிளாஸ்ல உள்ள பசங்களோட கவுண்ட் வேணும். அப்ப நம்ம என்ன எதை கவுண்ட் பண்ணுவோம்? ஹெட் கவுண்ட் பண்ணுவோம். கரெக்ட்டா? ஹெட் கவுண்ட் பண்ணுவோம். அப்ப நம்ம இங்க எதை கவுண்ட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நேம் கவுண்ட் பண்ணணும். எதை கவுண்ட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நேம் கவுண்ட் பண்ணணும். எனக்கு டிபார்ட்மெண்ட் ஐடி வேணும், as well as எனக்கு என்ன வேணும், அந்த பர்சனோட கவுண்ட் வேணும். ஓகேவா? அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா கவுண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் நேம் கொடுக்குறேன். என்ன கொடுக்குறேன்? கவுண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் நேம். டேபிள் அப்படின்னா எம்ப்ளாயீஸ் டேபிள். ஃப்ரம் என்ன டேபிள்? எம்ப்ளாயீஸ் டேபிள். ஓகேவா? கவுண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் நேம் ஃப்ரம் என்ன டேபிள்? எம்ப்ளாயீஸ் டேபிள். ஓகேவா? ஓகே, ஒரு நிமிஷம். ஆன்லைன்ல உள்ளவங்க கிளியரா காதுல விழுவுதா? சந்துரு, என்ன ஹார்ட் தான் விடுறீங்க? கிளியரா? அதுக்குதான் அந்த தம்பப்பா. ஓகே ஓகே, இப்போ என்ன சொன்னா டிபார்ட்மெண்ட் எனக்கு என்ன வேணும், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் எத்தனை பேர் இருக்காங்கங்கிற கவுண்ட் வேணும். டிபார்ட்மெண்ட் ஐடி கமா நான் என்ன எடுத்திருக்கேன், ஃபர்ஸ்ட் நேம், கவுண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் நேம். இப்போ இது வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகுமா? கண்டிப்பா எக்ஸிக்யூட் ஆகாது. எனக்கு நான் ஒரு இது மிஸ் பண்றேன். என்னப்பா மிஸ் பண்றேங்க? நான் ஃபர்ஸ்ட் கவுண்ட் எடுத்துட்டேன், ஃபர்ஸ்ட் நேமோட கவுண்ட் எடுத்துட்டேன். இப்போ நான் வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி மட்டும் கொடுத்தா அது குரூப் பண்ணுமா? டிபார்ட்மெண்ட் ஐடி மட்டும் கொடுத்தா டிபார்ட்மெண்ட் ஐடி தானாவே குரூப் பண்ணிக்கும்? பண்ணாது. அப்ப நான் என்ன பண்ணணும், இங்க குரூப் பை கிளாஸ் யூஸ் பண்ணணும். குரூப் பை அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கு, அந்த குரூப் பை கிளாஸ் தான் நான் இங்க யூஸ் பண்ணணும். குரூப் பை நம்ம எந்த காலமா குரூப் பண்ணணும்? டிபார்ட்மெண்ட் ஐடி காலமா குரூப் பண்ணணும். நம்ம இங்க எந்த காலமா குரூப் பண்ணணும்? எனக்கு டிபார்ட்மெண்ட் குரூப் பண்ணி அதுல எத்தனை பேர் இருக்காங்கங்கிற கவுண்ட் எடுக்கணும். எனக்கு எதை குரூப் பண்ணணும்? டிபார்ட்மெண்ட் ஐடி காலமை குரூப் பண்ணிட்டு அந்த டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு குரூப்லயும் எத்தனை பேர் இருக்காங்கங்கிற கவுண்ட் எடுக்கிறதுக்காக என்ன பண்ணிருக்கேன், கவுண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் நேம் காலம் கொடுத்திருக்கேன். அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, எனக்கு டிஸ்பிளேல என்ன வரணும் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஐடி வரணும், கமா கவுண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் நேம் காலத்தோட கவுண்ட் வரணும். அந்த கவுண்ட் எதை பேஸ் பண்ணி வரணும்? குரூப் பை டிபார்ட்மெண்ட் ஐடி. ஒவ்வொரு குரூப்லயும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கறத கவுண்ட் எனக்கு வரணும். ஓகேவா? புரியுதா? எனக்கு வந்துருச்சா? ரிசல்ட் வந்துருச்சா? எப்படி ரிசல்ட் வந்திருக்கு? 100 அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்ல எத்தனை பேர் இருக்காங்க? 30ங்கிற டிபார்ட்மெண்ட்ல எத்தனை பேர் இருக்காங்க? ஒருத்தருக்கு என்னமே இல்ல, டிபார்ட்மெண்டே இல்ல, அதனால என்ன வந்திருக்கு, நல் வந்திருக்கு. ஓகேவா? அப்போ 90ங்கிற டிபார்ட்மெண்ட்ல எத்தனை பேர் இருக்காங்க? புரியுதா? ஃபர்ஸ்ட் நேம் நம்ம இதுல அச்சீவ் பண்ண முடியுமா? முடியுமா முடியாதா? முடியுமா முடியாது? அதுல ஃபர்ஸ்ட் நேம் எடுக்க முடியும்னு சொல்லலாம், முடியாதுன்னு சொல்லலாம். ஓகேவா? ஓகே, நோட் பண்ணிட்டீங்களா? கொரி நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணிக்கங்க. ஆர்டர் பண்ணுங்க பார்க்கலாம். குரூப் பைக்கு அப்புறம் ஆர்டர் பை போடுங்க. ஆர்டர் பை டிபார்ட்மெண்ட் ஐடி போடுங்க. ஆமா, குரூப் பை டிபார்ட்மெண்ட் ஐடி ஆர்டர் பை போடுங்க. ஆர்டர் பை டிபார்ட்மெண்ட் ஐடி போடுங்க. ஆர்டர் பை டிபார்ட்மெண்ட் ஐடி டிசெண்டிங் ஆர்டர்ல வேணுமா அசெண்டிங் ஆர்டர்ல வேணுமாங்கிறத அங்க சொல்லுங்க. வந்துருச்சா? ஆமா, நார்மலா நான் ஆர்டர் பை அப்படின்னு போட்டேன்னா எனக்கு என்ன ஆர்டர்ல வரும்னா அசெண்டிங் ஆர்டர்ல வரும். ஓகேவா?
ஓகேவா? நோட் பண்ணிட்டீங்களா? இப்போ நான் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, எனக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் எத்தனை பேர் இருக்காங்கிற கவுண்ட் எடுத்தேன். எனக்கு என்ன எடுத்தேன்? ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் டிபார்ட்மெண்ட் வைஸ் எத்தனை பேர் இருக்காங்கிற கவுண்ட் எடுத்தேன். எனக்கு இப்போ என்ன ரிசல்ட்ல வேணானா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் எத்தனை பேர் இருக்காங்கிறதுலாம் எனக்கு வேணும். எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் கிரேட்டர் தென் 5 மெம்பர்ஸ், எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் 5 பேருக்கு மேல இருக்காங்களோ அந்த டிபார்ட்மெண்ட் மட்டும் எனக்கு டிஸ்ப்ளே ஆனா போதும். எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் கிரேட்டர் தென் 5 பேர் இருக்காங்களோ அந்த டிபார்ட்மெண்ட் மட்டும் எனக்கு டிஸ்ப்ளே ஆனா போதும். அதை எப்படி அச்சீவ் பண்ணலாம்? அதை எப்படி அச்சீவ் பண்ணலாம்? என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் கிரேட்டர் தென் 5 மெம்பர்ஸ் இருக்காங்களோ அந்த கவுண்ட் மட்டும் எனக்கு ரிசல்ட்ல எடுத்தா போதும். எங்க வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணலாம்? நான் ஆர்டர் பை எடுத்துட்டுறேன். எங்க வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணணும்? யூஸ் பண்ணலாமா? 7th பாயிண்ட் நோட் பண்ணிக்கங்க. The group function cannot accept the where condition. The group function cannot accept the where condition. Okay. The group function cannot accept the where class. The group function cannot accept the where class. Need to instead of where class, need to use having class. Need to use having class. Replace of where, need to use having class. Okay. Instead of where class, need to use having class. Okay. என்ன பண்ண போறேன் அப்படின்னா having class அப்படின்னு ஒரு கிளாஸ் யூஸ் பண்ண போறேன். என்ன யூஸ் பண்ண போறேன்? having class அப்படின்னு ஒரு கிளாஸ் யூஸ் பண்ண போறேன். having நான் என்ன பண்ண போறேன்னா எனக்கு என்ன வேணும்னு சொன்னேன்? ஒவ்வொரு குரூப்லயும் எனக்கு எந்தெந்த குரூப்ல எல்லாம் greater than 5 மெம்பர்ஸ் இருக்காங்களோ அதோட கவுண்ட் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்ல போறேன். அப்ப நான் இங்க என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா having count of column greater than என்ன போட போறேன்? 5 போட போறேன். ஓகேவா? எனக்கு என்ன வந்துருச்சு? அப்ப குரூப் ஃபங்க்ஷன் எதை அக்செப்ட் பண்ணாது? அதுக்கு பதிலா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? having. இந்த ஒரு நோட் பண்ணிட்டீங்களா? சீக்கிரமா நோட் பண்ணிக்கங்க.
நோட் பண்ணிட்டீங்களா? சரி. இப்போ எனக்கு ஒரு டிஃபரன்ஸ் சொல்லுங்க. ஹேவிங் கிளாஸ்க்கும் வேர் கிளாஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்னு சொல்லுங்க. ஹேவிங் கிளாஸ்ல என்ன பண்ணுவோம், வேர் கிளாஸ்ல என்ன பண்ணிருக்கோம்? ஹேவிங் கிளாஸ்ல என்ன பண்ணுவோம், வேர் கிளாஸ்ல என்ன பண்ணிருக்கோம்? What is the difference? What is the similarity கேக்கல, what is the difference? எங்க இருக்குது? புதுசா திங்க் பண்ணி சொன்னாது சரியா? ஹேவிங்க்கும் வேருக்கு என்ன டிஃபரன்ஸ்? வெயிட் பண்ணு மத்தவங்க சொல்லிட்டு. எனக்கு இன்னைக்கு அந்த இது ஃபர்ஸ்ட் செஷன் கொடுத்த அசைன்மென்ட் இந்த டாபிக் தான். என்ன கொடுத்தேன்? 60 80 டிபார்ட்மெண்ட் ஐடில அந்த 50 60 80ல இருக்கவங்களோட மேக்ஸிமம் salary வேணும், கவுண்ட் வேணும். இங்க நானே என்ன क्वेश्चन கொடுத்தேன் பாருங்க. வேருக்கும் ஹேவிங்க்கும் என்ன டிஃபரன்ஸ்? வாட் இஸ் தி டிஃபரன்ஸ்? ஒண்ணே ஒண்ணு ஞாபகம் இருக்கு. நீங்க அந்த கொடியில 5 ஃபங்க்ஷன் யூஸ் பண்ற மாதிரி சொன்னீங்க. அந்த 4 ஃபங்க்ஷன் யூஸ் பண்ற மாதிரி தான் போட முடியும்னு நான் சொன்னேன். நீங்க வீக்கெண்ட்ல பார்க்கலாம். என்ன சொல்லிருந்தேன்? மேக்ஸ் கவுண்டர் சம் வேணும். எதோட மேக்ஸ் வேணும்னு சொல்லிருந்தேன்? சாலரியோட மேக்ஸ் வேணும், ஃபர்ஸ்ட் நேமோட கவுண்ட் வேணும், அதுக்கப்புறம் என்ன சொல்லிருந்தேன்? சாலரியோட சம் வேணும். ஓகேவா? அது எந்த டிபார்ட்மெண்ட் ஐடில உள்ளது வேணும்னு சொல்லிருந்தேன்? 50 60 80ல உள்ளது வேணும்னு சொல்லிருந்தேன். பண்ணீங்களா? ஃபர்ஸ்ட் நேம் சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் நேம் சொல்ல சரி. ஓகே, ஃபர்ஸ்ட் நேம் எதோட கவுண்ட் வேணும்னு சொல்லிருந்தேன்? டிபார்ட்மெண்ட் ஐடியோட கவுண்ட், டிபார்ட்மெண்ட் ஐடி சம்ம சாலரியோட கவுண்ட் வேணும்னு சொல்றீங்க. சாலரியோட கவுண்ட் கேட்டிருந்தேனா? அதான் டவுட். கவுண்ட் இருந்துச்சுன்னா எப்படி மேக்ஸ் பண்ணுவீங்க? சரி, நான் அப்ப சொல்றேன், ட்ரை பண்ணு. எதோட மேக்ஸ் எதோட மின் வேணும்னு சொல்றேன். ஓகேவா? லைக் சாலரியோட மேக்ஸ், சாலரியோட மின் வேணும். சாலரியோட மேக்ஸ், சாலரியோட மின் வேணும். ஃபர்ஸ்ட் நேமோட கவுண்ட் வேணும். எந்தெந்த டிபார்ட்மெண்ட் ஐடிக்குனா 50 60 70க்கு மட்டும். 50 60 80க்கு மட்டும். சாலரியோட மேக்ஸ் சாலரியோட மின் ஃபர்ஸ்ட் நேமோட கவுண்ட். லைக் இது டிபார்ட்மெண்ட், மூணு டிபார்ட்மெண்ட் வைஸ் எனக்கு வேணும். புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? அந்த மூணு டிபார்ட்மெண்ட் ஐடி வைஸ் எனக்கு மேக்ஸிமம் ஆஃப் கவுண்ட், சம் ஆஃப் கவுண்ட், எனக்கு சாலரியோட சாரி இது ஃபர்ஸ்ட் நேம் மின் ஆஃப் கவுண்ட், மேக்ஸ் ஆஃப் கவுண்ட், ஃபர்ஸ்ட் நேமோட கவுண்ட். புரியுதா? மின் ஆஃப் salary, மேக்ஸ் ஆஃப் salary, ஃபர்ஸ்ட் நேமோட கவுண்ட். புரியுதா? இந்த மூணு டிபார்ட்மெண்ட் வைஸ் எனக்கு கண்டுபிடிச்சீங்களா? சரி, நோட் பண்ணிக்கோங்க, டிஃபரன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஆன்லைன்ல உள்ளவங்களும் டிஃபரன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. The var class filter the data from the table. The var class filter the data from the table. The having class filter the data from the existing result. The having class filter the data from the existing result. Okay va? சொன்னீங்களா? கேட்டதுல இருந்தே திருப்பி அதை எடுத்து இன்னொரு கண்டிஷன் கேட்கணும். எக்ஸிஸ்டிங் ரிசல்ட். ஓகேவா? நோட் பண்ணிட்டீங்களா? ஆன்லைன்ல உள்ளவங்க நோட் பண்ணிக்கோங்க. வேர் கிளாஸ் இட் ஃபில்டர் தி டேட்டா from the table. The having class from the filter the data from the existing result. ஓகேவா? இது
மட்டுமே சொல்றாங்க. நீங்க எப்பெல்லாம் அந்த கொரியை ரன் பண்றீங்களோ அப்ப மட்டும் தான் அந்த ரிசல்ட் வரும். பண்ணோம்ல அப்படினு போய் கூட நம்ம சர்ச் பண்ணி கூட இதுவே பண்ண முடியாது. கொரியை சேவ் பண்றதுக்கு நம்மள்ட்ட ஒரு ஆப்ஷன் இருக்கு. அத ஒரு கிளாஸா எடுக்கலாம். ஓகேவா? அது ஒரு டாபிக். ஓகேவா? நம்ம என்னென்ன லாஜிக் யோசிச்சு நம்ம கொரி எழுதுறோமோ அந்த கொரியல நம்ம போய் ஒரு டாபிக்கை யூஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, நீங்களும் ட்ரை பண்ணுங்க. எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, எனக்கு மின் ஆஃப் salary வேணும், மேக்ஸ் ஆஃப் salary வேணும், கவுண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் நேம் வேணும். இது டிபார்ட்மெண்ட் வைஸ். எந்த டிபார்ட்மெண்ட் வைஸ்னா 50, 60, 80 இந்த 3 டிபார்ட்மெண்ட் வைஸ் எனக்கு மின் ஆஃப் salary, மேக்ஸ் ஆஃப் salary, ஃபர்ஸ்ட் நேமோட கவுண்ட் வேணும். ஓகேவா? ஆன்லைன்ல உள்ளவங்களும் ட்ரை பண்ணுங்க. எனக்கு டிபார்ட்மெண்ட் 3 டிபார்ட்மெண்ட் வைஸ் எனக்கு salary எடுக்கணும். சாரி, எனக்கு 3 டிபார்ட்மெண்ட் வைஸ் 50, 60, 80 3 டிபார்ட்மெண்ட் இருக்கு. இந்த 3 டிபார்ட்மெண்ட் வைஸ் எனக்கு மின் ஆஃப் salary, மேக்ஸ் ஆஃப் salary, அப்புறம் என்ன வேணும்னா ஃபர்ஸ்ட் நேமோட கவுண்ட் வேணும். என்ன டவுட்? ஃபர்ஸ்ட் டே என்ன சொன்ன? நான் சொல்றேன் 50, 60, 80 இருக்குல்ல, அதோட salary எடுக்க சொல்லிட்டீங்க. ஓகே. அந்த சாலரியில மூணையும் கம்பேர் பண்ணி அதோட மேக்ஸிமம் salary எடுக்க சொன்னீங்க, அதோட சம் salary எடுக்க சொன்னீங்க. அதுதான் எப்படிங்கிறது. அது நீங்க உள்ளக்கு வந்து மூணையும் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கோ, ஆஃப்டர் போடுங்க. இந்த இது என்ன கலர் பாரு. எக்ஸாம்பிள் 50ல வந்து ஒரு 3 salary இருக்குன்னு வச்சுக்கோங்க. 100, 200, 300. ஓகேங்களா? இதுல ஒரு 3 400, 500, 600. இதுல ஒரு 3. இது என்ன சாலரியா பக்கத்துல நீ போடுறது? ஆமா, இது வந்து salary. ஓகேங்களா? இதுல வந்து 700, 800, 900. ஓகே. வீட்ல நீங்க என்ன கேட்டீங்க தெரியுமா? இந்த 3 டிபார்ட்மெண்ட் இருக்கு. 3 டிபார்ட்மெண்ட் ஏரியில எது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் மேக்ஸிமம் salary அப்படின்னு கேட்டீங்க. மேக்ஸிமம் salary ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல எடுத்துடுவேன். அதுக்கப்புறம் திரும்ப கவுண்ட் சம் கேட்டிருந்தீங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்டோட சம்மா? சம் எடுக்கலாம் தானே. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் யார் சம் எடுக்க முடியாது? ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் 19 ஒரு 10 salary இருக்குன்னா அந்த 10 salary சம் பண்ணி எடுக்க வேண்டியதானே? இதோட salary சம் பண்ணா 600 வரும். ஆமா. இதோட salary பண்ணா 1500. ஓகே. இதுக்கு வந்து சரி, சம்திங் ஏதோ ஒன்னு வருது. 1800 வெச்சுக்கலாம். ஓகேவா? இது மூணுனா இது மூணையும் நான் ஆர்டர் பண்ணிருக்கேன். ஓகே. இது மூணோட மேக்ஸ் இதோட salary எல்லாத்தையும் சம் பண்ணேனா இந்த salary இத ஆட் பண்ணிருக்கேன். ஆனா நீங்க கேட்டிருந்தது ஏதோ சம்திங் ட்ரிக்கியா தான் இருந்தது. பண்ண முடியாதுன்ற மாதிரி தான் இருந்தது. ஏன் எடுக்க முடியாது? சம் ஆஃப் salary, மேக்ஸ் ஆஃப் salary ஏன் எடுக்க முடியாதுன்னு கேக்குறேன். டிபார்ட்மெண்ட் வைஸ் எடுக்க முடியுமா முடியாதாப்பா? டிபார்ட்மெண்ட் வைஸ் சம் ஆஃப் salary, மேக்ஸ் ஆஃப் salary எடுக்க முடியுமா முடியாதா? என்ன பண்ண போற? நீ என்ன குரூப் இல்ல டிபார்ட்மெண்ட் ஐடியா குரூப் பண்ண போற? மேக்ஸ் ஆஃப் salary, மின் ஆஃப் salary போட போற? இதுலயே வந்து இப்ப நான் எதுக்கு கொரியிலே நான் என்ன எழுதிருக்கேன்? மேக்ஸ் ஆஃப் salary இருக்குன்னா பக்கத்துல சம் ஆஃப் salary போடுங்க.
ஏன் வராதுன்னு நான் கேக்குறேன். இல்ல நான் தப்பா பண்ணிட்டு நினைக்கிறேன். நான் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி வந்து நீங்க சொன்னது ஒரே குறி எழுதணும் அப்படின்னு சொன்னீங்க. இதுலயும் அதோட எல்லாத்தையும் கம்பேர் பண்றப்போ இதுலயும் அதோட மேக்ஸ் கண்டுபிடிக்கணும் சம்பட்டு அதோட சேர்த்து அதோட மொத்தத்திலேயே இருக்கிறதுல மேக்ஸையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. அப்படிதான் சொல்லியிருக்க மாட்டேன். டிபார்ட்மெண்ட் வைஸ் மேக்ஸ் தான் எடுக்க சொல்லியிருப்பேன். ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸ் எடுக்க சொல்லியிருப்பேன். ஒரு டிபார்ட்மெண்ட்டை சம் பண்ணி அதோட மேக்ஸ் பிளஸ் அதுக்கு ஒரு ஆர்டர் வருமா? ஒரு டிபார்ட்மெண்ட் சம் பண்ண இந்த மாதிரி நடத்தலாம். இதோட எப்பா நாளைக்கு வர வேண்டியதானேப்பா ஏன்பா? என்ன கண்டுபிடிச்சாச்சா ரிசல்ட்? இந்தா எழுதிக்காம் உங்க ஃப்ரெண்ட் பை ஆர்டர் பை ஹேவிங் எல்லாத்தையும் எழுதிக்காமி புரிய ஒரு மார்க்கர் வாங்கி வந்ததுல ஒன்றும் தெரியாது. இந்த கிளாஸ்ல ப்ளூ கலர் மார்க்கர் இருந்தா எடுத்துருவான். புரிய எப்படி சொல்லு போடுவோம் டைப் பண்ணுவோம். என்ன கேட்டிருந்தேன் क्वेश्चन என்ன கேட்டிருந்தேன்? minimum of salary maximum of salary count of percentage department wise 50 நீங்க என்ன ட்ரை பண்ணீங்க? அப்படியே கோரி சொல்லுங்க. ஆன்லைன்ல உள்ளவங்க ஏதாவது ட்ரை பண்ணீங்களா? ஆன்லைன்ல உள்ளவங்க ஏதாவது ட்ரை பண்ணீங்களா? எஸ் மேம். என்ன அப்படியே கோரி சொல்லுங்க. செலக்ட் அப்படியே கோரி சொல்லுங்க. என்ன எழுதி இருந்தீங்க? என்ன எழுதி இருக்கீங்க? செலக்ட் மேக்ஸிமம் salary மேக்ஸிமம் அப்புறம் பிராக்கெட் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணி salary மேம். இல்ல உங்க வாய்ஸ் எனக்கு கிளியரா இல்லப்பா. செலக்ட்க்கு அப்புறம் என்ன சொல்றீங்க? மேக்ஸ் மேம். செலக்ட்க்கு அப்புறம் மேக்ஸா? salary மேம். ஓகே. அப்புறம் min of salary மேம். ஓகே. அப்புறம் count of first name மேம். ஓகே சூப்பர். அப்புறம் department ID மேம். ஓகே. from employees. ஓகே. group by department ID. என்ன சொல்றீங்க? திருப்பி சொல்லுங்க. from employees அதுக்கு அப்புறம் group by ஓகே. department ID. ஓகே. having yes ma'am. எதுக்காகப்பா having? மேம் நீங்க வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து 50 60 80 எனக்கு 3 இது வேணும்னு கேட்டீங்க. சரி. அது நம்ம வந்து எக்ஸிஸ்டிங் ரிசல்ட் போட முடியுமா இல்ல டைரக்ட்டா டேட்டா ஷூ? ஹேவிங்ல நம்ம எக்ஸிஸ்டிங் ரிசல்ட் போட முடியுமா இல்ல டைரக்ட்டா வந்து டேபிள்ல இருந்து டேட்டா எடுத்து போட முடியுமா? எக்ஸிஸ்டிங் ரிசல்ட்ல இருந்து நம்ம போட முடியும். எக்ஸிஸ்டிங் ரிசல்ட்ல இருந்தா நம்ம 50 60ங்கிறது நம்ம எங்கயாவது யூஸ் பண்ணிருக்கோமா? எக்ஸிஸ்டிங்கா அதாவது காலம் யூஸ் பண்ணிருக்கோமா? இல்ல மேம் டிபார்ட்மெண்ட் ஐடில 50 60 இருக்குதுல மேம். புரியல. நீங்க டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து 50 60 80 கேட்டீங்கல்ல மேம், அதோட salary அதோட min of salary வேணும் கேட்டீங்கல்ல மேம், அதோட கோரி அதுக்கு தான் மேம் புரியல மேம். அதை எப்படி அச்சீவ் பண்றதுன்னு தெரியலையா? இல்ல வந்துருச்சு மேம், அவுட்புட் வந்திருக்கு மேம். எப்படி ஹேவிங் யூஸ் பண்ணி போட்டீங்களா? எஸ் மேம், ஹேவிங் அப்புறம் அண்ட் லாஜிக்கல் ஆபரேட்டர் யூஸ் பண்ணு மேம். எனக்கு அப்படியே கொரி அப்படியே ஸ்கைப்ல அனுப்புங்க. ஸ்கைப்ல அப்படியே கொரி அனுப்புங்க. அப்படியே அனுப்பு ஸ்கைப்ல. சரி மேம். ஸ்கைப்ல எப்படி அனுப்புறது? மேம் வாட்ஸ்அப்ல போட்டோ எடுத்து அனுப்பட்டுமா மேம்? அனுப்புங்க அனுப்புங்க. ஓகே. இதுல ஒரு ட்ரிக்கி இருக்கு. அதெல்லாம் கிடையாது, நான் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டேன். சொல்லி கொடுத்த ஃபங்க்ஷன் வச்சு நீங்க அனுப்பிச்சிட்டீங்களா? 50 60
80 பா. இந்த மூணு டிபார்ட்மெண்ட்லயே மேக்ஸ் ஆஃப் salary, min ஆஃப் salary, sum ஆஃப் salary, count ஆஃப் first name வேணும். அவ்வளவுதான் நான் கேட்டேன், வேற எதுவுமே கேட்கல. இவ்வளவுதான் கேட்டேன். அமிச்சிட்டேன் மேம் கொரி. அமிச்சிட்டீங்களா? என்ன போட்டிருக்கீங்க? அப்படியே இத பாருங்களேன், டிஸ்ப்ளே பாருங்களேன். இது நீங்க போட்டு இதான் நீங்க இப்ப ட்ரை பண்ணிருக்கீங்களா? செலக்ட் max of salary, min of salary, count of salary, comma department ID from employees group by department ID having greater than greater than 50 greater than 50 ல எவ்வளவு ஐடி இருக்கு? நான் உங்கள்ட்ட என்ன கேட்டேன்? greater than ஒவ்வொருதுக்கும் greater than எதுக்கு யூஸ் பண்ணிருக்கீங்க? நம்ம எப்படி கொரி எழுதினாலும் ரிசல்ட் வரும். ஆனா அந்த ரிசல்ட் கரெக்டா நம்ம எப்படி கொரி எழுதினாலும் என்ன ஆகும்? ரிசல்ட் வரும். இந்த ரிசல்ட் கரெக்டா நமக்கு எப்படி தெரியும்? 50 60 80 மட்டும் இருக்கிற மாதிரி தான் கேட்டிருக்கீங்க. ஆமா 50 60 80ங்கற டிபார்ட்மென்ட்ல டிபார்ட்மென்ட் வைஸ் எனக்கு மேக்ஸ் ஆஃப் salary, min ஆஃப் salary, count ஆஃப் first name, sum ஆஃப் salary வேணும். அப்ப ஈக்குவல் போட்டா வந்துரும். நான் மல்டி இன்புட் கொடுக்கணும்னா என்னப்பா கொடுக்கணும்னு சொன்னேன்? இன் கொடுக்கணும். ஓகேவா? சரி நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. நான் ஃபர்ஸ்ட் என்ன கேட்டேன்? ஃபர்ஸ்ட் என்ன கேட்டேன்? min ஆஃப் salary. வெயிட் ஃபர்ஸ்ட் என்ன கேட்டேன்? min ஆஃப் salary கேட்டேனா? இதான் கேட்டேனா? min ஆஃப் salary தான் கேட்டேனா? அடுத்து என்ன கேட்டேன்? மேக்ஸ் ஆஃப் salary கேட்டேனா? சரி மேக்ஸ் ஆஃப் salary போட்டேன். அடுத்து என்ன கேட்டேன்? count of first name கேட்டேனா? ஓகே அதையும் போட்டேன். count of first name போட்டேன். அடுத்து sum of salary கேட்டேனா இல்லையா? sum of salary ஓகேவா? sum of salary கேட்டேன். sum of salary போட்டேனா? ஓகேவா? அடுத்து என்னோட கண்டிஷன் என்ன சொன்னேன்? group by department ID. எந்தெந்த டிபார்ட்மென்ட்க்கு எனக்கு வேணும்னு சொன்னேன்? 80 மூணு டிபார்ட்மென்ட்ல தான் வேணும்னு சொன்னேன். மூணு டிபார்ட்மென்ட்டும் இப்போ மூணு டிபார்ட்மென்ட் மட்டும் தான் நான் கொடுக்கறோம். மல்டி இன்புட் கொடுக்கறோம்னா நம்ம எதுல கொடுப்போம்? இன் எங்க யூஸ் பண்ணுவோம்? இது குரூப் அது மல்டிபிள் என்ட்ரி ஒரே காலத்துல வந்து ஒரே இதுல வந்து நம்ம என்ன டிபார்ட்மென்ட் சொன்னேன்? 50, 60, அடுத்தது இங்க என்ன யூஸ் பண்ணோம்? எது வைஸ் எனக்கு வேணும்னு சொன்னேன்? டிபார்ட்மெண்ட் வைஸ். எந்த டிபார்ட்மெண்ட் வைஸ்? 50, 60, 80ல இருக்கிற டிபார்ட்மெண்ட் வைஸ். அப்ப டிபார்ட்மெண்ட் வைஸ் எனக்கு வேணும்னா என்ன பண்ணும்? குரூப் பை டிபார்ட்மெண்ட் ஐடி. நான் இப்ப எதை குரூப் பண்ணனும்? டிபார்ட்மெண்ட் ஐடியை குரூப் பண்ணனும். ஓகேவா? இந்த இடத்துல நீங்க என்ன ஒரு क्वेश्चन கேட்கணும். என்ன क्वेश्चन கேட்கணும்? வேர் கிளாஸ் அக்செப்ட் பண்ணாதுன்னு சொன்னீங்களே மேம், வேர் கிளாஸ் யூஸ் பண்ணிருக்கீங்களே மேம் நீங்க கேட்கணும். ஏன்னா வந்து எக்ஸிஸ்டிங் ரிசல்ட் அதாவது டேபிள்ல இருக்கிற டிஃபைன்ட் ரிசல்ட்னால
குரூப் பைக்கு முன்னாடி வேற கிளாஸ் யூஸ் பண்ணலாம், குரூப் பைக்கு அப்புறம் வேற கிளாஸ் யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? புரியுதா? ஹேவிங்க்கும் ஆன்சர் வந்துச்சு. அப்ப குரூப்புக்கு அந்த பக்கம் போச்சுன்னா when யூஸ் பண்ணுங்க, குரூப்புக்கு முன்னாடியே போட்டோம்னா வேற யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? புரியுதா? ஆர்டர் பை எது கொடுக்கணும்? ஆர்டர் பை வந்துட்டு அது நான் கொடுத்துறேன். அவங்க டிபார்ட்மெண்ட் ஐடி ஆர்டர் வந்துட்டு இப்ப ஆர்டர் அசெண்டிங் ஆர்டர்ல ஆர்டர்லாம் வரும். ஆர்டர்லாம் ஆர்டர்லாம் கொடுத்தா 50 ஓகேவா? வந்துச்சா? ஆர்டர் பை 1 போட்டுக்கலாம், பர்టిక్యులர் அந்த டிபார்ட்மெண்ட் நேம் இது காலம் நேமும் போட்டுக்கலாம். ஓகேவா? ஆர்டர் பை 1னா அசெண்டிங்ல தான் இருக்கும். ஆர்டர் பை 1னால அசெண்டிங்ல தான் இருக்கும். அசெண்டிங்ல இருக்கும்பா. ஆர்டர் பைனால அசெண்டிங். ஆர்டர் பைனால அசெண்டிங்ல தான் எடுத்துக்கும். நீங்க இண்டிவிஜுவலா 1 அப்படிங்கிறது அந்த டிபார்ட்மெண்ட் ஐடி எடுக்கும். ஓகேவா? சின்ன ஆமா அதுவே ஆர்டர் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கும் அத எடுத்துக்குமா செலக்ட் பக்கத்துல ஃபர்ஸ்ட் நான் அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு காலம் கொடுக்கிறேன்னு வெச்சுக்கோங்க. அந்த காலமை பேஸ் பண்ணி அத ஆர்டர் பண்ணுவோம். ஆர்டர் பை எடுத்தேன். ஓகேவா? இல்ல ஓகே ஆர்டர் பை வந்துச்சு. நாமங்க டிபார்ட்மெண்ட் ஐடி ஃபர்ஸ்ட் மினிமம் ஆஃப் salary தான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்க. ஆர்டர் அந்த ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் மினிமம் ஆஃப் salaryல மினிமம். ஓகேவா? புரியுதா நான் என்ன சொல்றேன்ட்டு? இப்போ எனக்கு என்ன வந்துருச்சு? மின் ஆஃப் salary வந்துருச்சு. அந்த 3 டிபார்ட்மென்ட்டோட மின் ஆஃப் salary வேணும். அந்த 3 டிபார்ட்மென்ட்டோட எனக்கு மேக்ஸ் ஆஃப் salary வேணும். அடுத்து என்னது? கவுண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் நேம் சம் ஆஃப் salary. புரியுதா? எனக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் இதான் மின் ஆஃப் salary, இது மேக்ஸ் ஆஃப் salary, இது மின் ஆஃப் salary, இது மேக்ஸ் ஆஃப் salary. ஓகேவா? ஈச் டிபார்ட்மெண்ட் வைஸ் எனக்கு எடுத்திருக்கு. You guys are still confused, right? Clear? ஆன்லைன்ல உள்ளவங்களுக்கு கிளியராப்பா? ஆன்லைன்ல உள்ளவங்களுக்கு கிளியரா? கிளியர் மேம். அப்ப வேற கிளாஸ் குரூப் ஃபங்க்ஷன்ல எங்க யூஸ் பண்ணனும்? வேற கிளாஸ் குரூப் ஃபங்க்ஷன்ல எங்க யூஸ் பண்ணனும்? If you have guys doubt now, you cross check it in the table. Okay ma? Clear? Okay. This is what group function. Group function la doubt irukka? Group function la 10 question எடுத்துட்டு வரலாமா? Scenario based இந்த மாதிரி நான் அப்ப சொன்னேனா இந்த மாதிரி எனக்கு ஒவ்வொருத்தரும் scenario based 10 question எடுத்துட்டு வரணும். புரியுதா? கூகுள்ல போயிட்டு group function scenario based interview question அப்படின்னு போட்டீங்கன்னா வந்துரும். குரூப் ஆன்சரோட கொண்டு வந்தாலும் கொண்டு வரலாம். இல்ல நீங்க क्वेश्चन மட்டும் எடுத்துட்டு ஆன்சர் நீங்க ட்ரை பண்ணிட்டு வராத ஆன்சரை கொண்டு வந்தா அது क्वेश्चन வேணும். ஓகேவா? புரியுதா? இப்போ வந்து இந்த இன்டர்வியூல வந்து ஒரு ஸ்லைட் மட்டும் ஆமா கோயில்ல சொல்வாங்க.
இல்லைன்னா ஒரு கொரி எழுதிடுவாங்க, அதுக்கு அவுட்புட் என்ன வரும்னு கேட்பாங்க, என்ன வரும்னு கேட்பாங்க. ஓகேவா, புரியுதா? இல்ல மேக்ஸிமம் எம்ப்ளாயி டேபிள் தான் எல்லாரும் கேட்பாங்க. இல்லைன்னா அவங்களே ஒரு டேபிள், சும்மா அவங்களே ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி காட்டுவாங்க, இந்த டேபிளை கம்பேர் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகேவா, புரியுதா? யாருக்காவது டவுட் இருக்கா? கிளியரா? அப்ப வேற கிளாஸ் குரூப் ஃபங்க்ஷன்ல யூஸ் பண்ணலாமா? குரூப் பைக்கு முன்னாடி யூஸ் பண்ணலாம். குரூப் பைக்கு அப்புறம் என்னடா யூஸ் பண்ண முடியும்? ஹேவிங் கிளாஸ் தான் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, அடுத்து அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் போட்டுக்கோ. கிடு கிடு கிடுன்னு போடுங்க பார்க்கலாம். சேம் குரூப்லயா? சேம் குரூப்லயா? அதெல்லாம் இல்லம்மா, ஏன் உங்களுக்கு நெட் போகுது? டவுன்லோட் பண்ணிட்டீங்க. எப்படிலாம் கொஸ்டின் கேட்கறானோ இப்பெல்லாம் கேட்கு. அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் நோட் பண்ணிக்கங்க. அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ல ரேங்க், டென்ஸ் ரேங்க், ரோ நம்பர், லீட், லேக், லிஸ்ட் டேக். நம்ம டேக் 2G போடுறோம். ஆமா 2G தான் வரும். லிஸ்ட் டேக் வரைக்கும் எழுதிக்கோங்க. டேக் ஸ்பேஸ் 11G தான். ஆமா ஸ்பேஸ் 11G. லிஸ்ட் டேக் மட்டும் தான் ஃபங்க்ஷன். 11G அந்த 11G யூஸ் பண்ணுங்க. 11G ல தான் லிஸ்ட் டேக் யூஸ் பண்ணுங்க. அப்புறம் 19C சொல்றது லிஸ்ட் டேக் யூஸ் பண்ணிருக்கீங்க. 11G ஓட அட்வான்ஸ்ட் எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம். பிஃபோரா உள்ள ப்ரீவியஸ் வெர்ஷன் நோட் பண்ணிட்டீங்களா? அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் இப்ப பார்க்க போறது என்ன பார்க்க போறோம்? அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் பார்க்க போறோம். அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ல என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா ரேங்க், டென்ஸ் ரேங்க், ரோ நம்பர், லீட், லேக், லிஸ்ட் டேக். ஓகேவா, லீட், லேக், லிஸ்ட் டேக். ஓகேவா, மொத்தம் எத்தனை ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு? 6 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஓகேவா, சரி இப்ப எனக்கு ஒரு சினாரியோ சொல்லுங்க. ஜெனரலா இப்ப ஸ்கூல்ல எதை பேஸ் பண்ணி ரேங்க் ப்ரொவைட் பண்ணுவாங்க? மார்க். இப்போ நீங்களும் டோட்டல் நம்பர் ஆஃப் மார்க் வந்து 200, நீங்களும் டோட்டல் நம்பர் ஆஃப் மார்க் 200. இப்போ எதை பேஸ் பண்ணி ப்ரொவைட் பண்ணுவாங்க? ரெண்டு பேருமே ஒரே டோட்டல் பா. நீங்களும் ஒரே டோட்டல், அவங்களும் ஒரே டோட்டல். இப்போ எப்படி? உனக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுத்தா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுப்பாங்க. அப்ப செகண்ட் ஆவறவங்களுக்கு என்ன ரேங்க் கொடுப்பாங்க? தேர்ட் ரேங்க் வேணும். இது எல்லா ஸ்கூல்லயும் இப்படியான்னு கேட்டா கிடையாது. ஓகேவா, சில ஸ்கூல்ல என்ன பண்ணுவாங்க, எத்தனை பேர் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தாலும் செகண்ட் ரேங்க் உள்ளவங்களுக்கு என்னதான் செகண்ட் ரேங்க் தான் கொடுப்பாங்க. ஓகேவா, இதுதான் வந்து டென்ஸ் ரேங்க். ரேங்க் என்ன பண்ணும் அப்படின்னா ரேங்கை ஸ்கிப் பண்ணும். ஓகேவா, ரேங்க் என்ன பண்ணும்? ரேங்கை ஸ்கிப் பண்ணும். ரெண்டு பேரும் சிமிலர் ரேங்க் எடுத்திருந்தா எனக்கு செகண்டா வர ரேங்க் ஸ்கிப் ஆகி எனக்கு தேர்டா வந்து ரேங்க் ப்ரொவைட் பண்ணும். ஆனா டென்ஸ் ரேங்க் என்ன பண்ணாது? இட்ஸ் cannot skip the rank. it cannot skip the rank. எத்தனை பேர் சேம் ரேங்க் எடுத்திருந்தாலும் எனக்கு செகண்டா வர கேட்டகரிக்கு என்னதான் பண்ணும்? எனக்கு செகண்ட் ரேங்க் தான் ப்ரொவைட் பண்ணும். அப்ப டிஃபரன்ஸ் எழுதிக்கோங்க. it rank, it skip the rank. the rank function it skip the rank. the rank function it skip the rank, but the dense rank function it cannot skip the rank. the dense rank function it cannot skip the rank. Okay,
நோட் பண்ணிட்டீங்களா? சரி, அப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறேன். நான் என்ன பண்ண போறேன், செலக்ட் பண்ண போறேன். எதை செலக்ட் பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் காலமை செலக்ட் பண்ண போறேன். எதை செலக்ட் பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் நேம் காலமை நான் செலக்ட் பண்ண போறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நேம் கமா நான் என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா salary கொடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் நேம் கமா நான் என்ன கொடுக்குறேன், salary கொடுக்குறேன். ஓகேவா? அந்த salary காலமை நான் எப்படி கன்சிடர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு மார்க் காலமா கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஒரு மார்க் இருக்கிற மாதிரி நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ எனக்கு என்னது, எனக்கு ஃபர்ஸ்ட் நேம் ஒவ்வொரு சாலரிக்கும் எனக்கு என்ன வந்துடும், ஒவ்வொரு மார்க்குக்கும் அவங்களோட நேம் எனக்கு வந்துடும். இந்த மார்க்குக்கு இந்த நேம் அப்படிங்கிறது எனக்கு கரெக்டா வந்துடும். கரெக்டா? இப்ப salary எனக்கு ப்ரொவைட் ஆகும். அப்படிதானப்பா? நான் ஃபர்ஸ்ட் நேம் காலம் கமா salary செலக்ட் பண்ணா எனக்கு என்ன ஆகும், இப்ப ஸ்டீவன் எவ்வளவு salary அந்த salary எனக்கு வந்துடும். அதானே? புரியுதா? ஃபர்ஸ்ட் நேம் கமா salary கொடுத்தா எனக்கு என்னப்பா வரும், ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் salary டிஸ்ப்ளே ஆகும். சாலரியும் எனக்கு சாலரியும் ஃபர்ஸ்ட் நேமும் டிஸ்ப்ளே ஆகும். கரெக்டா? இப்போ எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா இந்த சாலரியை பேஸ் பண்ணி எனக்கு ரேங்க் ப்ரொவைட் பண்ணணும். இந்த சாலரியை பேஸ் பண்ணி எனக்கு என்ன ப்ரொவைட் பண்ணணும், ரேங்க் ப்ரொவைட் பண்ணணும். அப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த ரேங்க் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ரேங்க் ஃபங்க்ஷனை நான் செலக்ட் பக்கத்துல யூஸ் பண்ணுவேன். இந்த ரேங்க் ஃபங்க்ஷனை நான் என்ன யூஸ் பண்ண போறேன், செலக்ட் பக்கத்துல யூஸ் பண்ண போறேன். நான் ரேங்க் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணா கண்டிப்பா அந்த ஓபன் அண்ட் க்ளோஸ் பிரேஸ் யூஸ் பண்ணணும். நான் என்ன யூஸ் பண்ணணும், ரேங்க்ங்கற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணா பக்கத்துல ஓபன் அண்ட் க்ளோஸ் பேராம் நான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? புரியுதா? அதுக்குள்ள கண்டிப்பா நான் ரேங்க் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? நான் ரேங்க் யூஸ் பண்ணா கண்டிப்பா என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஓவர் அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணணும். என்ன யூஸ் பண்ணணும், ஓவர் அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணணும். நான் ரேங்க் யூஸ் பண்ணா கண்டிப்பா என்ன யூஸ் பண்ணணும், ஓவர் அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணணும். நான் ஓவர் யூஸ் பண்ணனா கண்டிப்பா நான் ஓவர்க்குள்ள என்ன சொல்லணும் அப்படின்னா ஆர்டர் பை சொல்லணும். கண்டிப்பா நான் ஓவர்க்குள்ள என்ன சொல்லணும், ஆர்டர் பை சொல்லணும். நான் அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாலே நான் ஓவர் அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணணும். நான் ஓவர்ங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணாலே ஆர்டர் பை நான் எதை பேஸ் பண்ணி அப்படிங்கறத சொல்லணும். நான் எதை பேஸ் பண்ணி ஆர்டர் பண்ணணும், salary பேஸ் பண்ணி டிசெண்டிங் ஆர்டர்ல தான் எனக்கு ஆர்டர் பண்ணணும். அப்பதானே ரேங்க் ப்ரொவைட் பண்ண முடியும். எது கிரேட்டஸ்டோ அப்பதானே எனக்கு ரேங்க் ப்ரொவைட் பண்ண முடியும். அப்ப நான் அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாலே ஓவர் அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணணும். நான் ஓவர் அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணா கண்டிப்பா என்ன யூஸ் பண்ணணும், ஆர்டர் பை யூஸ் பண்ணணும். ஆர்டர் பை என்ன சொல்லணும், எந்த காலமை பேஸ் பண்ணி எனக்கு ஆர்டர் பண்ணணும், அசெண்டிங்ல ஆர்டர் பண்ணணுமா டிசெண்டிங்ல ஆர்டர் பண்ணணுமா அப்படிங்கறத நான் சொல்லணும். புரியுதா? நோட் பண்ணிட்டீங்களா? இப்போ எனக்கு ரேங்க் ப்ரொவைட் ஆயிடுச்சாப்பா? பாருங்க, எனக்கு மேக்ஸிமம் சாலரிக்கு என்ன ப்ரொவைட் ஆயிருக்கு, ஃபர்ஸ்ட் ரேங்க். நெக்ஸ்ட் சாலரிக்கு செகண்ட் ரேங்க். ரெண்டு வாட்டி எனக்கு செகண்ட் ரேங்க் வந்திருக்கு. தேர்ட் ரேங்க் என்ன ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்கலி ஸ்கிப்ட். எத்தனாவது ரேங்க் வந்து எனக்கு இருக்கு, ஃபோர்த் ரேங்க் வந்திருக்கு. புரியுதா? புரியுதா? ஓவர் கண்டிப்பா வந்து நான் அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணா ஓவர்ங்கற கீவேர்ட் யூஸ் பண்ணி இது வந்து சின்டாக்ஸ். ஓகேவா? ஆமா. அனாலிட்டிக்கல் அப்படிங்கிறது ஒரு கிரிட்டிக்கலான சினாரியோக்கு நம்ம கொடி எழுதணும்னா அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க, அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு நேம் விண்டோ ஃபங்க்ஷன் போட்டுக்கோங்க. அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு நேம் வந்து விண்டோ ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷனோட இன்னொரு நேம் வந்து விண்டோ ஃபங்க்ஷன்ஸ். இது எக்ஸாம்ல உங்களுக்கு ரேங்கிங் கொடுக்கிறது. ஆமா, ரேங்கிங் கொடுக்கிறது யூஸ் பண்ணுவாங்க. ரேங்க் ஃபங்க்ஷனோட rank function note பண்ணிக்கங்க. rank function will be assigned the same number
will be assigned the same number for the rows which contains the same value. Will assign the same. It assign the same number for the row which contains the same value and skip the next number. And skip the next number. நோட் பண்ணுங்க. சரி உங்களுக்கு எப்படி புரியுதோ அப்ப அப்படி எழுதிக்கோங்க. உங்களுக்கு என்ன புரியுதோ அதை அப்படி எழுதிக்கோங்க. ஓகேவா? ஆமா இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வாட் யூ வாண்ட் உங்களுக்கு என்ன புரியுதோ புரியுற மாதிரி நீங்க சொன்னா போதும். ஓகேவா? நீங்க மனப்பாடம் பண்ணி எதையும் சொல்லணும் தேவையில்ல. நீங்க புரியுற மாதிரி நீங்க சொன்னா போதும். சரி ஓகேவா? அடுத்து என்ன பார்க்க போறோம்? டென்ஸ் டேங்க். அடுத்து என்ன பார்க்க போறோம்? டென்ஸ் டேங்க். இப்போ நான் என்ன பண்ண போறேன்? திருப்பி என்ன பண்ண போறேன்? select first name comma salary comma இங்க என்ன யூஸ் பண்ணிருக்கேன்? டென்ஸ் டேங்க் யூஸ் பண்ணுங்க. என்ன யூஸ் பண்ணனும்? டென்ஸ் டேங்க் யூஸ் பண்ணனும். ஓகேவா? டென்ஸ் அண்டர்ஸ்கோர் ரேங்க் யூஸ் பண்ணா கண்டிப்பா என்ன யூஸ் பண்ணா அனாலிட்டிகல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாலும் என்ன யூஸ் பண்ணனும்? ஓவர் யூஸ் பண்ணனும். ஓவர் யூஸ் பண்ணா கண்டிப்பா என்ன யூஸ் பண்ணனும்? ஆர்டர் பை. எதுல ஆர்டர் பைக்குள்ள என்ன இருக்கு? எந்த காலமை பேஸ் பண்ணி நான் ஆர்டர் பண்ணனும் அப்படிங்கறது சொல்லணும். ஓகேவா? இதுமே டிசைனிங் ஆர்டர். ஆமா. இப்போ இங்க ரேங்க ஸ்கிப் பண்ணிருக்கா? இங்க ரேங்க ஸ்கிப் பண்ணிருக்கா? ஸ்கிப் பண்ணாது. அப்ப டென்ஸ் ரேங்க் என்ன பண்ணாது? ரேங்க ஸ்கிப் பண்ணாது. ரேங்க் என்ன பண்ணும்? இட் ஸ்கிப் தி ரேங்க். ஓகேவா? பண்ணிட்டீங்களா? இப்போ அனாலிட்டிகல் ஃபங்க்ஷனோட ரூல்ஸ் புரியுதா? சின்னதுல இருந்து போனா தப்பு தானே அந்த சினாரியோ. ஆமா இதுதான் சின்டாக்ஸ். ஓகேவா? அடுத்தது லீட் லாக். லீட் தனி ஃபங்க்ஷன், லாக் தனி ஃபங்க்ஷன். லீடு லாகும் என்ன ஃபங்க்ஷன்னா அனாலிட்டிகல் ஃபங்க்ஷன் தான். கரெக்ட்டா? அனாலிட்டிகல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாலும் நான் என்ன யூஸ் பண்ணனும்? ஓவர் ஆர்டர் பை. சரி நான் இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா திருப்பி என்ன பண்ண போறேன்? செலக்ட் பண்ண போறேன். திருப்பி என்ன பண்ண போறேன்? செலக்ட். நான் எதை செலக்ட் பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் காலமை செலக்ட் பண்ணேன். எதை செலக்ட் பண்ண போறேன்? ஃபர்ஸ்ட் நேம் காலமை செலக்ட் பண்ண போறேன். ஓகே. கமா என்னது? salary. கமா என்னது? salary. இங்க என்ன பண்ணனும்? டென்ஸ் ரேங்க் பதிலா நான் என்ன யூஸ் பண்ணனும்? இங்க லீட். டென்ஸ் ரேங்க் பதிலா இங்க என்ன யூஸ் பண்ணனும்? லீட் யூஸ் பண்ணனும். லீடுக்கு பக்கத்துல இங்க எப்போதுமே டென்ஸ் ரேங்க் பக்கத்துல ஓபன் அண்ட் க்ளோஸ் பேரம் போடுவோமா? இங்க நான் ஓபன் அண்ட் க்ளோஸ் பேரம் போடுவேன். ஆனா அதுக்குள்ள என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு ஆர்குமென்ட் பாஸ் பண்ண போறேன். அதுக்குள்ள என்ன பண்ண போறேன்? ஒரு ஆர்குமென்ட் பாஸ் பண்ண போறேன். அந்த ஆர்குமென்ட் என்ன அப்படின்னா salary column. இந்த ஆர்குமென்ட் என்னது? salary column. இப்போ வந்து என்ன பண்ணனும்? நான் இது அனாலிட்டிகல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால என்ன பண்ணனும்? ஓவர் யூஸ் பண்ணனும். ஓவர்க்குள்ள நான் என்ன சொல்லணும்? ஆர்டர் பை. எதை பேஸ் பண்ணி ஆர்டர் பண்ணனும்?
என்ன டேபிள்? சேம் ஃபங்க்ஷன் லீடுனாலும் வெயிட். ஓகே, இப்போ ரிசல்ட் அண்ட் அப்சர்வ் பண்ணுங்க. நான் இப்ப என்ன பண்ணிட்டேன், லீட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? இந்த லீட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னாப்பா, நீனாவோட salary என்னது 17,000. நீனாவோட salary என்னது 17,000. இந்த நீனாவோட salary-ய எங்க கொண்டு போய்டும்னா ஸ்டீவனுக்கு கொண்டு போய்டும். இந்த நீனாவோட salary எங்க கொண்டு போய்டும், ஸ்டீவனுக்கு கொண்டு போய்டும். அடுத்து லெக்ஸோட salary எங்க கொண்டு போய்டும் அப்படின்னா நீனாவுக்கு கொண்டு போய்டும். அடுத்து ஜானோட salary எங்க கொண்டு போய்டும் அப்படின்னா லெக்ஸுக்கு கொண்டு போய்டும். இது என்ன பண்ணும் அப்படின்னா அப்வர்ட் டவுன்வர்ட்ஸ்ல இருந்து அப்வர்டுக்கு salary கொண்டு போகும். ஓகேவா? அப்வர்ட்ல இருந்து என்ன பண்ணும், சாரி டவுன்வர்ட்ல இருந்து என்ன பண்ணும், அப்வர்டுக்கு salary கொண்டு போகும். இது எந்த மாதிரி சினாரியோக்கு அப்படின்னா, நமக்கு மேனேஜர் இருக்காரு, நம்மளோட மேனேஜர் இருக்காரு, நம்மளோட மேனேஜருக்கு எனக்கு salary ரெடியூஸ் பண்ணும். யாரு salary ரெடியூஸ் பண்ணனும்னா டீம் லீட் salary யாரு கொண்டு வரணும், மேனேஜருக்கு கொண்டு வரணும். எம்ப்ளாயோட salary யாரு கொண்டு வரணும், டீம் லீடுக்கு கொண்டு வரணும். அப்ப salary எனக்கு எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும் salary சைமல்டேனியஸா எனக்கு ரெடியூஸ் பண்ணனும் அப்படினா ரெடியூஸ் பண்ற சினாரியோக்கு நான் என்ன யூஸ் பண்ணிக்கலாம், லீட் யூஸ் பண்ணிக்கலாம். லீட் யூஸ் பண்ணா எனக்கு என்ன வரும், அப் டவுன்வர்ட்ஸ்ல உள்ள salary எனக்கு எப்படி கொண்டு போவோம், அப்வர்ட்ஸ்ல ஒவ்வொரு ரோ எனக்கு என்ன கொண்டு போவோம், மேல மேல கொண்டு போவோம். இந்த நீனாவோட salary எது கூட கம்பேர் பண்ணோம் அப்படினா ஸ்டீவனோடயும், இந்த லெக்ஸோட salary எது கூட கம்பேர் பண்ணோம், நீனாவோட, ஜானோட salary எது கூட கம்பேர் பண்ணோம், லெக்ஸோட. ஓகேவா? சரனோட salary எதோட கொண்டு போவோம், ஜானோட. ஓகேவா? புரியுதா? டாப்ல உள்ள ஒரே ஒரு ரோ மட்டும் ரிமூவ் பண்ணி. ஆமா, டாப்ல ஒரே ஒரு ரோ ரிமூவ் பண்ணுவோம். அப்ப லாஸ்ட்ல நமக்கு என்ன இருக்காது, கம்பேர் பண்ண வேல்யூ இருக்காது. அப்ப என்னதான் வரும், நல் தான் வரும். புரியுதா? 24,000 போயிடும். ஏன்னா மேனேஜ் ஸ்டீவன் தானே மேனேஜரே, மேனேஜருக்கு salary எதுவுமே இருக்காது. மேனேஜரோட salary ரிமூவ் பண்ணிட்டு அவங்களுக்கு தான் ரெடியூஸ் பண்ணிட்டோம்ல. கரெக்ட்டா? நம்மளோட பர்பஸே என்ன, எல்லாரோட salary குறைக்கணும். அதானே? கரெக்ட்டா? ஏத்தணும்னா அசெண்டிங். ஓகேவா? அப்ப லாஸ்ட்ல எனக்கு என்ன வந்துருச்சு, உங்களுக்கு கம்பேர் பண்றதுக்கு என்னவே இல்ல, வேல்யூ. இப்போ எனக்கு வந்து இந்த ஸ்டீவனோட salary தான் என்னது 24,000. ஸ்டீவனோட salary தான் என்னது 24,000. அடுத்து நீனாவோட salary எனக்கு என்ன இருக்கு 17,000. எனக்கு இந்த ரெண்டு சாலரியுமே இருக்க கூடாது. அதுக்கு தேர்ட் கேட்டகரியில இருக்காங்க, அவங்க சாலரியே எனக்கு மேனேஜருக்கு கொடுக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செகண்ட் ஆர்குமெண்ட் என்ன கொடுத்துக்கலாம், 2 கொடுத்துக்கலாம். அப்ப எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு salary ஸ்கிப் பண்ணிட்டு தேர்ட் salary-ல இருந்து எனக்கு கம்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் ரெண்டு salary ஸ்கிப் பண்ணிட்டு எனக்கு தேர்ட் என்ன இருக்கு 17,000. 17,000 ஃபர்ஸ்டோட கம்பேர் பண்ணும், 14,000 செகண்டோட கம்பேர் பண்ணும். புரியுதா? எனக்கு எத்தனை ஸ்கிப் பண்ணணுமோ எத்தனாவது ஆர்குமெண்டா கொடுத்துக்கலாம், செகண்ட் ஆர்குமெண்டா கொடுத்துக்கலாம். ஆனா செகண்ட் ஆர்குமெண்ட் கொடுத்தாலும் அது ஒர்க் ஆகுமா, இல்ல இல்ல செகண்ட் ஆர்குமெண்ட் கொடுக்கலாம், கொடுக்காம இருக்கலாம். நம்மளோட ஆப்ஷன் தான். கரெக்ட்டா? புரியுதா? புரியுதாப்பா? ஆன்லைன்ல உள்ளவங்களுக்கு புரியுதா? டவுட் இருக்கா? எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் வேணாலும் இருக்கலாம். ஆமா, புரியுது மேம். மேக்ஸிமம் 3 ஆர்குமெண்ட் தான் அக்செப்ட் பண்ணும். ஓகேவா? இதுலயே ரெண்டுல இருந்து ஸ்டார்ட் பண்ணேன், ஆனா வந்து ஸ்டெப் அப் பண்ண அந்த மாதிரி ஏதாவது அப்படிலாம் கிடையாது. சரி, ஓகேவா? இப்போ என்னது, எத்தனை ஸ்கிப் பண்ணணுமோ அத்தனை எத்தனாவது ஆர்குமெண்டா கொடுத்துக்கலாம், செகண்ட் ஆர்குமெண்டா கொடுத்துக்கலாம். இப்போ எனக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா லாஸ்ட்ல எனக்கு என்ன வந்திருக்கு, நல்லுன்னு வந்துருச்சு. ஓகேவா? இப்போ எனக்கு இது சம்திங் எனக்கு ஏதாவது எனக்கு டிஸ்ப்ளே ஆகணும். கம்மா நான் இங்க 0 அப்படின்னு கொடுத்தேன்னா அந்த நல்லுக்கு பதிலா எனக்கு என்ன இங்க டிஸ்ப்ளே ஆகும் அப்படின்னா 0 அப்படின்னு டிஸ்ப்ளே ஆகும். ஓகேவா? இந்த நல்லுக்கு பதிலா எனக்கு என்ன டிஸ்ப்ளே ஆகும், நல்லுக்கு பதிலா எனக்கு என்ன டிஸ்ப்ளே ஆயிடும், 0 டிஸ்ப்ளே ஆயிடும். ஃபார் சப்போஸ் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா நல்லுக்கு பதிலா எனக்கு 0 எல்லாம் டிஸ்ப்ளே ஆக வேணாம், ஆஸ் யூஷுவல் என்ன அவங்களுக்கு என்ன salary இருக்கோ அதை அவங்களுக்கே ப்ரொவைட் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைச்சா நான் திருப்பி இங்க என்ன யூஸ் பண்ணிக்கலாம், salary காலமே யூஸ் பண்ணிக்கலாம். திருப்பி நாங்க என்ன யூஸ் பண்ணிக்கலாம், salary காலமே யூஸ் பண்ணி அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் என்ன ஆகும், அதே salary ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? சேம் salary ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. கடைசியா உள்ளவங்க ரெண்டு பேருக்கும் இந்த சேம் salary ப்ரொவைட் பண்ணிடுவோம். புரியுதா? கடைசி ரெண்டு பேருக்கு எப்படி டிஃபரெண்ட் 2 கொடுத்துறாங்க.
யாருக்கு நல்லன்னு இருக்கோ அவங்க இடத்துல மட்டும் மாறும்னு சொல்றேன். அவங்க 2 பேருக்கு மட்டும் தானே நல்லன்னு இருக்கு. அவங்க 2 பேருக்கு மட்டும் அந்த salary ப்ரொவைட் ஆகும். ஏன்னா மேல ரெண்டு இது ஸ்கிப் பண்ணிருக்கேன் இல்லையா, அங்க 2 கொடுத்து 2 இதை ஸ்கிப் பண்ணிருக்கேன் இல்லையா, அப்ப லாஸ்ட் 2 இது கம்பேர் பண்ண எதுவுமே இருக்காது, நல்ல வரும். அப்ப அந்த நல்லன்னு வர இடத்துல மட்டும் எனக்கு வேற ஏதாவது ரீப்ளேஸ் பண்ணும், சேம் salary கொடுக்கணும், இல்ல 0ன்னு கொடுத்தா அந்த 2 பேருக்கு மட்டும் 0ன்னு பிரிண்ட் ஆயிடும். ஓகேவா? புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? புரியுதா? இந்த டவுட் இருக்கா? டூன்றது வந்து எதை மட்டும் வச்சுட்டு மத்தது வந்து அப்லோட் பண்ற மாட்டீங்க. எத்தனை இதுக்கு மேல எனக்கு எத்தனை salary ஸ்கிப் பண்ணிட்டு எத்தனாவதுல இருந்து எனக்கு கம்பேர் பண்ணனும் அப்படினு சொல்றதுக்காக. இப்போ 3 ஸ்கிப் பண்ணோம்னா லாஸ்ட் 3 வந்து நல்லன்னு வரும். அப்ப அந்த நல்லுக்கு எனக்கு சேம் salary டிஸ்ப்ளே ஆயிடும். 0 கொடுக்கலாம், 0 கொடுத்தா நல்லதுக்கு 0 போடும். நீங்க என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் இங்க 1 ன்னு கொடுத்தா எனக்கு 1 ன்னு டிஸ்ப்ளே ஆக போகுது, அவ்வளவுதான். ஏன்னா இங்க 1000 பிரிண்ட் ஆகணும், உங்களுக்கு 1000 salary வரணும் அப்படினா நான் 1000 ன்னு பிரிண்ட் பண்ணிடுவேன். ஓகேவா? ஓகேவா? புரியுதா? ஆமா, இங்க இருந்து இந்த salary கொடுத்துக்கலாம். அவங்களுக்கு என்ன salary, நமக்கு அவங்களுக்கு என்ன வேல்யூ பிரிண்ட் ஆகணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம இங்க இருந்தே கொடுத்துக்கலாம். ஓகேவா? புரியுதா? இப்ப நம்ம லீட்ல போயிட்டு என்ன பண்ணுவோம், ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுவோம். எத்தனை ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுவோம்? 3 ஆர்குமெண்ட் கம்பல்சரி பாஸ் பண்ணி ஆகணுமா? ஆப்ஷனல் தான். ஓகேவா? ப்ரூஃப் ஃபங்க்ஷன்ல நம்ம பார்த்த மாதிரி சிம்பிள் கிடையாது, ரொம்ப டிஃபிகல்ட்டி. நிறைய சினாரியோ பேஸ் கொஸ்டின் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு நிறைய கிரியேட்டிவிட்டி வரும். சரியா? நிறைய சினாரியோ பேஸ் கொஸ்டின் எடுத்துட்டாங்க, நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? அடுத்தது என்ன யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா லேக் யூஸ் பண்ண போறேன். அடுத்து என்ன யூஸ் பண்ண போறேன்? லேக் யூஸ் பண்ண போறேன். லேகுக்கு எனக்கு என்னப்பா நடந்திருக்கு? ரிசல்ட் பார்த்து எனக்கு சொல்லுங்க. லேகுக்கு எனக்கு என்ன நடந்திருக்கு? மேல இருக்கிற அப்வர்ட்ஸ்ல இருக்கிற salary என்ன பண்ணிருக்கு? கீழ ஒரு ஸ்டெப் டவுன் பண்ணிருக்கு. ஓகேவா? அப்வர்ட்ல இருக்கிற salary எனக்கு என்ன பண்ணிருக்கு? ஸ்டெப் டவுன் பண்ணிருக்கு. 24,000 யார் கூட கம்பேர் பண்ணறாங்க? நீனாவோட salary-க்கு தூக்கி போடுறாங்க. நீனாவுக்கு தூக்கி போடுறாங்க. ஸ்டீவனோட salary யாருக்கு தூக்கி போடுறாங்க? நீனாவுக்கு தூக்கி போடுறாங்க. ஸ்டீவனுக்கு வேற ஒருத்தெல்லாம் தூக்க மாட்டாங்க. நம்ம எவ்வளவு salary கொடுக்கணுமோ அவ்வளவு salary கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸ்டீவனோட salary யாரு கொடுத்திருக்காங்க? நீனா கொடுத்திருக்காங்க. இது இருக்கு salary இன்கிரிமென்ட்காக. இது எதுக்காக? salary இன்கிரிமென்ட்காக. எனக்கு டீம் லீடுக்கு மேனேஜரோட salary யாரு கொடுக்கணும்? டீம் லீடுக்கு கொடுக்கணும். டீம் லீடோட salary யாரு கொடுக்கணும்? டீம் மெம்பர்ஸ்க்கு கொடுக்கணும். அப்படின்னா நான் என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? lag யூஸ் பண்ணிக்கலாம். lag அப்படிங்கிறது என்னது? எனக்கு மேல உள்ளவங்க ஹையர் கேட்டகரியில உள்ளவங்களோட salary யாருக்கு எதுக்கு கொண்டு வரணும்? லோயர் கேட்டகரிக்கு உள்ளவங்களுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற சினாரியோக்கு நான் என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? lag யூஸ் பண்ணிக்கலாம். நீனாவோட salary யாருக்கு வந்துருச்சு? லெக்ஸ்க்கு வந்துருச்சு. லெக்ஸோட salary யாருக்கு வந்துருச்சு? ஜானுக்கு வந்துருச்சு. ஓகேவா? ஜானோட salary யாருக்கு வந்துருச்சு? கரனுக்கு வந்துருச்சு. அப்ப நான் போயிட்டு என்ன பண்ணிக்கலாம்? பண்ணதான் போறோம். ஓகேவா? அடுத்தது என்னது? எனக்கு ஃபர்ஸ்ட் 2 salary ஸ்கிப் பண்ணிட்டு எனக்கு 3rd salary-ல இருந்து கீழ டவுன்வர்ட்ஸ்ல மூவ் பண்ணா என்ன கொடுத்துக்கலாம்? கமா 2 கொடுத்துக்கலாம். ஓகேவா? கமா 2 கொடுத்தா என்ன பண்ணிடும்? ஃபர்ஸ்ட் 2 salary ஸ்கிப் பண்ணிட்டு 3rd salary-ல இருந்து டவுன்வர்ட்ஸ்ல மூவ் பண்ணிடும். ஃபர்ஸ்ட் 2 ரோ எனக்கு என்னவா வந்துரும்?
ஃபர்ஸ்ட் 2 ரோ எனக்கு என்ன வந்துருச்சு, நல்லா வந்துருச்சு. அப்ப நீனாவோட salary என்னது? நீனாவோட salary என்னது? நீனாவோட salary நம்ம டிஃபைன் பண்ண. இப்ப இங்க எனக்கு 2 ரோவை ஸ்கிப் பண்ணிட்டு ஸ்டீரோட salary யாருக்கு கொண்டு வந்துட்டாங்க? லெக்ஸுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸ்டீரோட salary யாருக்கு கொண்டு வந்துட்டாங்க? லெக்ஸுக்கு கொண்டு வந்துட்டாங்க. நீனாவோட salary யாருக்கு போய்டும்? ஜானுக்கு போய்டும். புரியுதா? அவங்களுக்கு அதே salary இருக்கும். நல்லா salary கொடுத்தா அதே salary வந்துடும். இல்ல வேற உங்களுக்கு என்ன கொடுக்கணும்? ஒரு 30,000 கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். ஓகேமா? அதாவது நல்ல ஸ்பேஸ்ல எந்த ஆமா, நல்ல இருக்கிற இடத்துல நம்ம என்ன கொடுக்கறோமோ அது தேர்ட் ஆர்குமெண்ட்ல என்ன கொடுக்கறோமோ அப்படியே ரீப்ளேஸ் ஆயிடும். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. சந்துரு, ஆனந்த கிருஷ்ணன் புரியுதா? புரியுது மேம். சந்துரு ஓகேமா? நோட் பண்ணிட்டீங்களா? அப்ப என்னென்ன ஃபங்க்ஷன் வரைக்கும் பார்க்க அனாலிட்டிக்கல்ல? ரேங்க், டென்ஸ் ரேங்க், லீட் லேக்கோட சின்டாக்ஸ்ல என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? ரேங்க் பேஸ் வந்துட்டு டபுள் பேசிஸ் போடும். ஆனா வந்து எதுவும் பண்ணணும். அந்த அதுக்கு ஓவர் பிராக்கெட் குள்ள ஆர்டர் பை salary டிசைனிங் கொடுத்தா ரேங்க் பேஸ் வரும். இங்க என்னது? ஆனா பிராக்கெட்ல ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்கணும். ஓகேவா? எத்தனை மேக்ஸிமம் எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்கலாம்? 3 ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துக்கலாம். ஆப்ஷனல் தான். ஓகேவா? கிளியரா? இந்த கான்செப்ட்ல கிளியரா இருக்கீங்களா? ஓகே. பேலன்ஸ் நம்பர் salary டிக்ரிமென்ட் பண்ணனும்னா லீவ் யூஸ் பண்ணிக்கலாம். லாக் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேமா? அவங்களுக்கு இருக்கிறது தான் போதும் இல்லாம நாமளும் ஃபுல்லா டிபெண்ட் பண்ணணும்னா போட்டுருக்கோம். அவங்க பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க் அதை வச்சு நம்ம டிபெண்ட் பண்ணணும்னா ஒவ்வொன்றா 10,000. ஆமா, நீங்க வந்து வேல்யூ அப்டேட் பண்ணணும். அதுவெல்லாம் வேற கான்செப்ட் நான் சொல்றேன். அதெல்லாம் அப்டேட், இன்சர்ட் அந்த கேட்டகரியில மேனுவலா போய் டேபிள் கிரியேட் பண்ணி ஓகேவா? புரியுதா? ஓகே. வேற என்ன இருக்கு? ரோ நம்பர், லிஸ்ட் டேக். ஓகேவா? லிஸ்ட் டேக் பாப்போம். லிஸ்ட் டேக் அப்படிங்கிறது ஒரு லெவல் ஜியோட ஒரு ஃபியூச்சர்ப்பா. 10Gல இருந்து லெவல் ஜிக்கு வந்திருக்கும் போது புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ண ஒரு ஃபியூச்சர் தான் என்னது? லிஸ்ட் டேக். ஓகேவா? லிஸ்ட் டேக் எத்தனை ஆர்குமெண்ட் அக்செப்ட் பண்ணும் அப்படின்னா 2 ஆர்குமெண்ட் அக்செப்ட் பண்ணும். லிஸ்ட் டேக் எத்தனை ஆர்குமெண்ட் அக்செப்ட் பண்ணும்? 2 ஆர்குமெண்ட் அக்செப்ட் பண்ணும். ஓகேவா? நான் என்ன பண்ண போறேன்? லிஸ்ட் டேக். இந்த லிஸ்ட் டேக் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எதுக்காகமா நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா select from employees. ஓகேவா? யாரெல்லாம் செக் பாக்ஸ் பண்றீங்களோ அவங்க மட்டும் லிஸ்ட், யாரெல்லாம் டேக் பண்றீங்களோ இப்போ நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. இப்போ எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் நேம் காலம் இருக்கா? இந்த ஃபர்ஸ்ட் நேம் காலம்ல எத்தனை ரோப்பா இருக்கு? 107 rows. சீரிஸா இருக்கா parallel-ஆ இருக்கா? எது சீரிஸ் எது parallel தெரியும். எப்படி இருக்கு?
பேரலா இருக்கு. ஓகே, எனக்கு எப்படி இருக்கு 107 ரோஸ் எனக்கு சீரிஸா இருக்கு. இதுல என்ன எவ்வளவு டேட்டா இருக்கு? ஃபர்ஸ்ட் நேம் காலம்ல 107 டேட்டாஸ் இருக்கு. கரெக்ட்டா? ஃபர்ஸ்ட் நேம் காலம்ல எத்தனை டேட்டா இருக்கு? 107 டேட்டாஸ் இருக்கு. இந்த 107 டேட்டாஸ் எனக்கு எப்படி இருக்கு? 107 ரோஸ்ல எனக்கு பேரலா இருக்கு. எனக்கு வேற எந்த காலமோட டேட்டா வேணாம். எனக்கு ஃபர்ஸ்ட் நேமோட காலம் டேட்டா மட்டும் தான் வரணும். எனக்கு 107 ரோஸ்ல டேட்டா இருக்குல, அது சிங்கிள் ரோல எனக்கு கொண்டு வரணும். 107 ரோல இருக்கிற டேட்டாவை எனக்கு சிங்கிள் ரோல ஷார்ட்ல அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்கு போகணும் அப்படின்னா, அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னா, அப்ப யூஸ் பண்ற ஒரு ஃபங்க்ஷன் தான் லிஸ்ட் டேக். அப்ப யூஸ் பண்ற ஒரு ஃபங்க்ஷன் தான் என்னது? லிஸ்ட் டேக். ஓகேவா? லிஸ்ட் டேக் குள்ள நான் எந்த இத மாத்தணும்? எந்த காலமை மாத்தணும்? ஃபர்ஸ்ட் நேம் காலமை மாத்தணும். எந்த காலம் மாத்தணும்? ஃபர்ஸ்ட் நேம் காலமை. கமா, எனக்கு ஒவ்வொரு காலமுக்கு நடுவுல என்ன வரணும் அப்படின்னா கமா வரணும். எனக்கு ஒவ்வொரு நேமுக்கு நடுவுல என்ன வரணும்? கமா வரணும். நான் செகண்ட் ஆர்குமெண்ட் பாஸ் பண்றேன். எனக்கு ஒவ்வொரு நேமுக்கு நடுவுல என்ன வரணும்? கமா வரணும். கண்டிப்பா நம்பர் வரணுமா? நீங்க என்ன வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். அது உங்க ஆப்ஷன் தான். நான் சொல்லி முடிச்சிடுறேன் ஃபர்ஸ்ட், அப்புறம் டவுட் கேளுங்க. ஓகேவா? நான் கண்டிப்பா நல்லா நோட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் லிஸ்ட் டேக் யூஸ் பண்ணனா 2 ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணனும். கண்டிப்பா நான் லிஸ்ட் டேக் யூஸ் பண்ணனா வித்தின் குரூப் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணனும். என்ன யூஸ் பண்ணனும்? வித்தின் குரூப் யூஸ் பண்ணனும். ஓகேவா? வித்தின் குரூப் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணனும். ஓகேவா? யூஸ் பண்ணனும். வித்தின் குரூப் அப்படிங்கிற நம்ம என்ன பண்ணுவோம்? எப்பொழுதுமே இங்க என்ன பண்ணுவோம்? ஓவர் யூஸ் பண்ணுவோமா? கரெக்ட்டா? அங்க என்ன யூஸ் பண்ணுவோம்? எப்பொழுதுமே நம்ம ஓவர் யூஸ் பண்ணுவோம். ஓவருக்கு பதிலா நாங்க என்ன யூஸ் பண்றேன்? வித்தின் குரூப் யூஸ் பண்றேன். என்ன யூஸ் பண்றேன்? வித்தின் குரூப் யூஸ் பண்றேன். வித்தின் குரூப் குள்ள நான் என்ன சொல்லுவேங்க? ஆர்டர் பை சொல்லுவேன். வித்தின் குரூப் குள்ள நான் என்ன சொல்லுவேன்? நான் ஆர்டர் பை சொல்ல போறேன். ஓகேவா? ஆர்டர் பை எனக்கு எதை பேஸ் பண்ணி ஆர்டர் பண்ணனும்? ஃபர்ஸ்ட் நேம் காலமை பேஸ் என்ன பண்ணும்? ஆர்டர் பண்ணும். ஓகேவா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் நேம் காலமை பேஸ் பண்ணி ஆர்டர் பண்ணா எனக்கு எப்படிப்பா டிஸ்ப்ளே ஆகும்? ஐடி போட்டலாம். ஆர்டர் பை பேஸ்ட் ஆன் ஐடி போட்டலாம். எம்ப்ளாயி ஐடி. ஏன் ஐடி போடணும்? நான் ஃபர்ஸ்ட் நேம் காலம் மட்டும் தான் எனக்கு ரிசல்ட்ஸ்ல வேணும். வாட் இஸ் தி எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் மை எக்ஸ்பெக்டேஷன்? எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நேம் காலம் மட்டும் தான் வரணும். எனக்கு நான் அசெண்டிங்னு கொடுத்தா என்ன ஆகும்? ஃப்ரம் தி ஏல இருந்து எடுக்க போகுது. டிசெண்டிங்னு கொடுத்தா என்ன எடுக்க போகுது? ஃப்ரம் தி இசட்ல இருந்து எடுக்க போகுது. நான் இங்க என்ன கொடுத்துட்டேன்? அசெண்டிங்னு கொடுத்துட்டேன். ஃப்ரம் என்ன டேபிள்? எம்ப்ளாயிஸ் டேபிள். ஓகேவா? புரிஞ்சுச்சா? மேஜிக் மாதிரி இருக்கா? கனவுல இருந்தீங்களா? லிஸ்ட் டேக் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். லிஸ்ட் டேக் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் பண்றேன் அப்படின்னா, எனக்கு நீ இமேஜின் பண்ண, அதை பார்க்காத. ஃபர்ஸ்ட் நேம் காலம் மட்டும் டிஸ்ப்ளே பண்ணா எனக்கு எத்தனை காலம், எத்தனை ரோ டிஸ்ப்ளே ஆகும்? 107. அந்த 107 ரோல இருக்கிற டேட்டா அத நான் ஒரே ரோல கொண்டு வரணும். 107 ரோல இருக்கிற டேட்டாவை நான் ஒரே ரோல கொண்டு வரணும்னா அதுக்கு யூஸ் பண்ற ஒரு ஃபங்க்ஷன் தான் என்னது? லிஸ்ட் டேக் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன். லிஸ்ட் டேக் யூஸ் பண்ணனா எனக்கு பேரலா இருக்கிற டேட்டா அப்படி வந்து சீரிஸா சிங்கிள் ரோல வந்துடும். ஓகேவா? அதுக்காக யூஸ் பண்ற ஒரு ஃபங்க்ஷன் தான் என்னது? லிஸ்ட் டேக் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன். நான் லிஸ்ட் டேக் யூஸ் பண்ணா கண்டிப்பா என்ன யூஸ் பண்ணணும்? வித்தின் குரூப் யூஸ் பண்ணணும். ஓவருக்கு பதிலா இங்க என்ன யூஸ் பண்ணணும்? வித்தின் குரூப் யூஸ் பண்ணி அதுக்குள்ள என்ன சொல்லணும்? ஆர்டர் அசெண்டிங்கா டிசெண்டிங்கா, எந்த காலமை பேஸ் பண்ணி எனக்கு அசெண்டிங்ல ஆர்டர் பண்ணனும், டிசெண்டிங்ல ஆர்டர் பண்ணனும்ங்கறத சொல்லணும். ஓகேவா? புரியுதா? ஸ்பேஸ் வேணும்னா கமாவை எடுத்துருங்க. அவ்வளவுதான். சோ இன்னொன்னு வேணும்னா அதாவது salary salary சேர்த்து ஒரு பிராக்கெட்ல போட்டு ஆமா போட்டுக்கணும். இன்னொரு இது யூஸ் பண்ணலாம். நீங்க கமா கொடுத்து எத்தனை நாள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்பர் வேணும்னா whatever you want, என்ன வேணாலும் நீங்க சிங்கிள் கோட்ஸ்ல போட்டுக்கலாம். ஓகேவா? 1 ஜஸ்ட் நீங்க நம்பர் வேணும். 1 2 3 டே 107 இப்படி வந்து இப்படி வேணும் சொல்றீங்க. அதாவது ஸ்டாண்டிங் தான் எல்லாம் ரோல் அது 1 ஆடம் 2 அலனா 3 அல்பெட்டோ 4 அலனா அப்படிதான் முதல்ல இருக்கு. என்ன சொல்றாங்க? இல்ல அவங்க ரோல் இருக்குதா நம்ம உங்களுக்கு அந்த நியூமரிக் நம்பர்ஸ்மே வேணும்ங்கறீங்களா? அப்படி டிஸ்ப்ளே பண்ண முடியாது. சரியா? அப்படி பண்ண முடியாது. இப்படி பண்ண முடியுமா? அவங்க நேம் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க salary வந்து
that is also not possible. அது பண்ண முடியாது. காலம் மட்டும் தான் அதாவது ஒரே ஒரு காலம் மட்டும் தான் ரோல் எக்ஸ். ஆமா ஆமா லிஸ்ட் டைப்னாலே ஒரு காலம். ஆமா ஒரு காலம் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஆமா applicable in one column. இருக்கிறது கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கா? டெஃபினிஷனா என்னன்னு கேட்டா சொல்லிடுவேன். பிராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? அப்ப லிஸ்ட் டேக் அப்படிங்கிறது இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சா? சரி ஃபைனலா என்ன இருக்கு நம்ம கிட்ட ரோ நம்பர் அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்ல. நம்ம என்ன பண்றேன் செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம் செலக்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் நேம் ஃப்ரம் என்ன டேபிள் அப்படின்னா எம்ப்ளாயிஸ் டேபிள். ஓகேவா? சும்மா அந்த ரோ நம்பர் அப்படிங்கிறது ஒரு சூடோ காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒரு சீக்வென்ஸ் நம்பரை ப்ரொவைட் பண்ணு. என்ன பண்றதுக்காக ஒரு சீக்வென்ஸ் நம்பரை ப்ரொவைட் பண்றதுக்காக ஒரு நிமிஷம் ஒன் செகண்ட். ஸ்கோர் இல்ல மேம். ரோ நம்பர் ஸ்பேஸ். ஒரு நிமிஷம் ஒன் செகண்ட். சம்வாட் ஏதோ கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணுறோம். சாரி இது ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேரம் போடுங்க. மிஸ் பண்ணிட்டேன். ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேரம் மிஸ் பண்ணிட்டேன். அது மட்டும் அண்டர்ஸ்கோர் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேரம் போடுங்க. ரோ நம்பருக்கு நடுவுல அண்டர்ஸ்கோர் போட்டு அதுக்கு அப்புறம் ரோ அண்டர்ஸ்கோர் நம்பர் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேரம் போடுங்க. புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? ரோ அண்டர்ஸ்கோர் நம்பர் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேரம் போடுங்க. சேஃப்டிக்கா வராம இருக்கும். ஃபர்ஸ்ட் நேம் உள்ள தூக்கிலாம் போடக்கூடாது. சரி செலக்ட் ரோ நம்பர் ஓபன் அண்ட் க்ளோஸ் பண்ணுங்க. வர செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம் காலம் செலக்ட் பண்ணுங்க. ஓகேவா? கமா காலம். ஓகேவா? நீட் லாக் பதிலா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ரோ அண்டர்ஸ்கோர் நம்பர் இதுதானே போட சொன்னேன். ஓவர்க்குள்ள எப்பொழுது என்ன சொல்லுவோம்? ஆர்டர் பை என்ன டேபிள்? salary வந்துட்டு ஸ்பெல்லிங் புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? நான் என்ன சினாரியோ எழுதுறனோ அதை பேஸ் பண்ணி எனக்கு சீக்வென்ஸ் நம்பர் ப்ரொவைட் ஆகணும் அப்படின்னா என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? இந்த ரோ நம்பர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? புரியலையா?
இப்போ நான் ஃபர்ஸ்ட் நேம் காலம் எதை பேஸ் பண்ணி ஆர்டர் பண்ணிருக்கேன் அசெண்டிங் ஆர்டர்ல ஓகேவா ஃபர்ஸ்ட் நேம் காலம் எதை பேஸ் பண்ணி ஆர்டர் பண்ணிருக்கேன் அசெண்டிங் ஆர்டர்ல சரியா இப்போ அசெண்டிங் ஆர்டர்ல ஆர்டர் பண்ணிருக்கேன் எனக்கு என்ன ஆயிடுச்சு இந்த ரோ நம்பர் கொடுத்துருக்கறதுனால சீக்வென்ஸ் நம்பர் எனக்கு ப்ரொவைட் ஆயிருக்கு என்ன ப்ரொவைட் ஆயிருக்கு சீக்வென்ஸ் நம்பர் ப்ரொவைட் ஆயிருக்கு இப்போ சப்போஸ் நான் டிசெண்டிங் ஆர்டர் கொடுத்தேனாலும் எனக்கு டிசெண்டிங் ஆர்டரை ப்ரொவைட் பண்ணி எனக்கு ஒரு சீக்வென்ஸ் நம்பரை ப்ரொவைட் பண்ணும் அப்ப நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோட ரிசல்ட் எனக்கு என்ன ரிசல்ட் வருதோ அந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி எனக்கு என்ன பண்ணணும் சீக்வென்ஸ் நம்பர் ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொடுக்குற ஒரு கீ ஃபங்க்ஷன் தான் என்னது ரோ அண்டர்ஸ்கோர் நம்பர் ஓகேவா என்ன சார் நெக்ஸ்ட் சீக்கிரமா வந்துட்டீங்க சரி ஓகே நோ ப்ராப்ளம் வேற கிளாஸ் புரியுதா இப்ப புரியுதா ஆர்டர் மைல வந்து ஃபர்ஸ்ட் நேமுக்கு பதிலா நம்ம எது salary போட்டு கொடுத்தாலும் நீங்க என்ன கொடுத்தாலும் அத பேஸ் பண்ணி எனக்கு வந்து ஒரு சீக்வென்ஸ் நம்பரை ப்ரொவைட் பண்றதுக்காக நான் கொடுக்கிற ஒரு யூஸ் பண்ற ஒரு ஆப்ஷன் தான் என்னது ரன் பண்ணிட்டீங்களா மூஞ்சிலாம் பார்த்தா புரிஞ்ச மாதிரியே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அதாவது 1 2 3 ன்னு அதுவே ஒரு நம்பர் போட்டு கொடுத்துருக்காங்க நமக்கு ஆர்டர் நம்ம ப்ரீடிஃபைன் நம்ம கொடுத்த ஆர்டருக்கு ஒரு புது நம்பர் சூடா நம்பர் கொடுத்துருக்கு ஆமா சும்மா 1 2 3 அதே மாதிரி ஆர்டர்ல போகுது இப்போ டிசைன் டீம் கொடுத்தாலுமே அதுவே அத பேஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணும் சீக்வென்ஸ் நம்பர் ப்ரொவைட் பண்ணும் சரியா அப்ப எல்லா ஃபங்க்ஷனும் பார்த்துட்டோமா அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ல பார்த்துட்டோமா என்னென்ன ஃபங்க்ஷன் பார்த்தோம் rank ரேங்க் list tag lead lag row number அந்த பக்கம் இருக்குல்ல நீங்க கொடுத்துருக்கீங்கல்ல ஏது ஃபங்க்ஷனுமே நான் அது வந்து எப்படி சீரியல் நம்பர் சீரியல் நம்பர் மாதிரி சரியா இது வந்து சூடோ நம்பர் மாதிரி சூடோ நம்பர்ங்கிறது என்னது டெம்பரரியா நம்பர் ப்ரொவைட் பண்றது ஓகேவா எண்ட்ல வந்து ரெண்டும் ஒரே தான் வர போகுது டிசைன் ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்ல டிசைன் ஆர்டர் பண்ணாலும் அது ஒரே போகுது இது வந்து இருக்குது அவ்வளவுதான் இது வந்து ஆமா இது வந்து நான் டிஸ்ப்ளே பண்ணி நான் ஃபில்டர் பண்ணனும் இது ஒரு ஃபங்க்ஷனா இருக்குன்னு வச்சு இது ஒரு ஃபங்க்ஷன் அது இதுவும் ஒரு ஃபங்க்ஷன் யூ அப்படி ஆனா அது யூஸ் பண்ண சும்மா இருக்கு நான் சொல்லி தரலன்னு சொல்லிடுறேன் சரி ஓகே டிஸ்கஷன் பண்ணது போதும் நான் இப்போ ஒரு செனாரியோ சொல்றேன் இதுக்கு மேலதான் இருக்கு அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்னா என்னங்கிறது சரியா இது பேசிக் அப்படியா அப்படி இன்னொன்னு அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி கேக்குறேன் அத ட்ரையல் ஆமா இந்த ஃபங்க்ஷன்லாம் இது பண்ணுன்னு சொன்னேன் அப்ப இத வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆன்சர் எடுக்க போறோம் சரியா இப்போ எனக்கு என்ன பண்ணனும் அப்படினா இப்போ எடுங்க மேக்ஸிமம் ஆஃப் salary யார் எடுத்திருக்காங்க இப்போ எனக்கு எடுங்க யார் மேக்ஸிமம் ஆஃப் salary எடுத்திருக்காங்கறது மேக்ஸிமம் ஆஃப் salary யார் எடுக்கறா அப்படிங்கறத எடுங்க மேக்ஸிமம் salary யார் எடுத்துக்கா அப்படிங்கறது எனக்கு வேணும் ரேங்க்ல மட்டும் மேக்ஸிமம் நீங்க எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க ஆனா எனக்கு மேக்ஸிமம் ஆஃப் salary யார் எடுக்கறா வருமா இல்ல அவளுக்கு ஆமா எனக்கு ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் ஆஃப் salary வேணும் ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் ஆஃப் salary யார் எடுத்துருக்கா அப்படிங்கறது எனக்கு வேணும் அது மட்டும் தான் ரிசல்ட்ல வேணுமா ஆமா அது மட்டும் தான் எனக்கு ரிசல்ட்ல வேணும் select max of first name from அது அனாலிட்டிக்கல் பேஸ் பண்ணி தான் தெரியல எனக்கு தெரியாது எனக்கு ரிசல்ட் எடுத்து கொடுக்கலதான் ma'am கிடுகிடுன்னு சொன்னீங்கன்னா கிடுகிடுன்னு முடிச்சுட்டு நான் நெக்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன் the peoples are waiting first name
salary ரேங்கோட சின்டாக்ஸ் எடுத்துட்டு எம்ப்ளாய்ஸ் பக்கத்துல வேர் salary having தான் யூஸ் பண்ணுவோம். select max salary ரிசல்ட்ல இருந்தே எடுக்கணும். மேக்ஸிமம் salary யார் எடுத்தாலும் எடுத்துட்டு ரிசல்ட் வந்து அதுல இருந்து நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. சின்டாக்ஸ்ல salary கொடுக்கறோம்ல அதுவே வந்து salary கொடுக்காம max of salary கொடுக்கலாம். அதான் max of salary comma first name போடுது. ஒரு maximum salary யார் வாங்குவோம் அந்த ஒரு வந்து எந்த ஃபங்க்ஷன் வச்சு அச்சீவ் பண்ணாலும் மட்டும் எனக்கு சொல்லுங்க, நான் குறி எழுதுறேன். அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி அச்சீவ் பண்ணலாம்? யார் மேக்ஸிமம் ஆஃப் salary எடுக்கறாங்கங்கறது ரேங்க்ல தான் யூஸ் பண்ணுவோம். சரி, ரேங்க் ஓட சின்டாக்ஸ் என்ன? குடுகுடுன்னு சொல்லுங்க. select first name ரேங்கா இல்ல salary salary rank rank order by salary. ஓவர் குள்ள என்ன சொல்லணும்? order by ஆர்டர் பை maximum salary யா மேக்ஸிமம் ஆஃப் salary salary From employees. from from employees. இதுல என்ன வரும்? ஒண்ணுமே இல்ல இந்த இடத்துல ஏதாவது மிஸ் பண்ணிருக்கோம், டக்குன்னு பாருங்க. ஓகேவா? இப்ப எனக்கு என்ன வந்துருச்சு? நான் இங்க ஆர்டர் பண்ணல. ஓகேவா? நான் ஆர்டர் பண்ணிருந்தா எனக்கு என்ன வந்திருக்கும்? யார் ஹையஸ்ட் சேலரியோ அவங்க வந்திருக்கும். ஓகேவா? ஹையஸ்ட் சேலரி வித் நேமோட வந்துருச்சு. இப்ப நான் இதை மட்டும் எப்படி ஃபில்டர் பண்றது? இப்ப ரேங்க் 1ங்கிறது மட்டும் எனக்கு வந்தா போதும். இப்போ எனக்கு என்ன வந்துருச்சு? ஒட்டு மொத்தமா எனக்கு என்ன வந்துருச்சு? ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், எனக்கு தேர்ட் ரேங்க்லாம் வரல. எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, இன்டர்வியூ क्वेश्चन நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. என்ன கேட்பாங்க அப்படின்னா, மேக்ஸிமம் ஆஃப் ஃபர்ஸ்ட் salary யார் எடுத்திருக்காங்கறத ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிங்கன்னா, மேக்ஸிமம் ஆஃப் ஃபர்ஸ்ட் salary கண்டுபிடிங்க, மேக்ஸிமம் ஆஃப் செகண்ட் salary கண்டுபிடிங்க, மேக்ஸிமம் ஆஃப் தேர்ட் salary கண்டுபிடிங்க, வாட் எவர் யூ வாண்ட். மேக்ஸிமம் ஃபிஃப்த் salary கூட சொல்லுவாங்க. மேக்ஸிமம் ஃபிஃப்த் salary எனக்கு வேணும் அப்படிங்கறத சொல்லுவாங்க. இதெல்லாம் என்ன பண்ண முடியாதுன்னா, இத மட்டும் வச்சு நம்ம அச்சீவ் பண்ண முடியாது. ஓகேவா? இப்போ இதுல வந்து எனக்கு என்ன வந்துருச்சு அப்படின்னா, நான் ரேங்க் யூஸ் பண்ணாலும் எனக்கு கரெக்டான வந்து அவுட்புட் வராது. நான் என்ன பண்ணுவேன்? டென்ஸ் ரேங்க் போவேன். நான் எதுக்கு போவேன்? டென்ஸ் ரேங்க்கு போவேன். டென்ஸ் ரேங்க் யூஸ் பண்ணாதான் எனக்கு என்ன வரும்? எல்லாத்துக்குமே எனக்கு வந்து எல்லா நம்பருக்குமே எனக்கு என்ன ஆகும்? ரேங்க் ப்ரொவைட் ஆகும். ரேங்கே ஸ்கிப் ஆகாம எனக்கு ப்ரொவைட் ஆகும். ஓகேவா? புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? நான் ரேங்க் யூஸ் பண்ணனா எனக்கு என்ன ஆயிடும்? ரேங்க் ஸ்கிப் ஆயிடும். இதே நான் டென்ஸ் ரேங்க் யூஸ் பண்ணா எனக்கு என்ன ஆகாது? ஸ்கிப் ஆகாது. அப்ப மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் salary எனக்கு என்ன வந்துருச்சு? 24,000 எனக்கு மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. செகண்ட் மேக்ஸிமம் salary என்னது? 17,000. தேர்ட் மேக்ஸிமம் salary என்னது? 14,000. ஃபோர்த் மேக்ஸிமம் salary என்னது? 15,000. இப்போ எனக்கு எல்லா மேக்ஸிமம் salary வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் கேட்டகரி salary என்ன, செகண்ட் கேட்டகரி salary என்ன, தேர்ட் கேட்டகரி salary என்ன, எல்லாமே எனக்கு ஒடியாந்துச்சு. ஆனா என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ரிசல்ட் என்ன? First 5 ஃபர்ஸ்ட் 5 மட்டும் display ஆகும். மட்டும் கிடையாது. எனக்கு ஒன்னு மட்டும் டிஸ்ப்ளே ஆகணும். மேக்ஸிமம் ஆஃப் 1, மேக்ஸிமம் ஆஃப் 2 மட்டும் எனக்கு ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் ஆஃப் 1 மட்டும் டிஸ்ப்ளே ஆனா போதும். ஓகேவா? அப்ப அதுக்கு நான் என்ன பண்ணலாம்? salary வேர்ல நான் என்னப்பா போடணும்? அதை மட்டும் கரெக்டா எனக்கு சொல்லுங்க. நான் வேர் அப்படின்னு யூஸ் பண்ணி நான் இப்ப என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் சொல்றது நல்ல காதுல வாங்குங்க. செலக்ட் இங்க என்ன செலக்ட் பண்ணிருக்கேன்? ஃபர்ஸ்ட் நேம் காலம் செலக்ட் பண்ணிருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் நேம் காலம் எதுல உள்ள காலம்? இந்த salary காலம் எதுல உள்ள காலம்? அப்ப இது வந்து எதுல உள்ள காலம்? நம்மலாம் கிரியேட் பண்ண ஒரு காலம், இமேஜினரி காலம். ஓகேவா? இந்த காலம் வந்து இவ்வளவு பெரிய காலம் நேமா இருக்குல, இந்த காலம் நேமுக்கு நான் என்ன பண்ணிப்பேன்னா ஒரு அலைஸ் நேம் கிரியேட் பண்ணிப்பேன். அலைஸ் நேம் எப்படி கிரியேட் பண்ணிக்கலாம்? ஏஎஸ் அப்படின்னு கொடுத்து ஆஸ் கொடுத்து நான் என்ன கொடுத்துக்கிறேன்? ஆர்என் அப்படிங்கிற ஒரு அலைஸ் நேம் வச்சுக்கிறேன். என்ன வச்சுக்கிறேன்? ஆர்என் அப்படிங்கிற ஒரு அலைஸ் நேம் வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ என்ன இப்ப என்னது? rn. இப்போ நான் var கிளாஸ் எங்கப்பா யூஸ் பண்ணலாம்? var நான் rn is equal to 1 ன்னு போடலாமா? 1 ன்னு போடலாமா? கிடையாது. ஏன் தெரியுமா வரல? rn அப்படிங்கிறது டேபிள்ல உள்ள காலமா? கிடையாது. அது வந்து ஒரு இமேஜினரி காலம். கரெக்ட்டா? அப்ப var கிளாஸ்ல டேபிள்ல உள்ள
முடியும். வேர் கிளாஸ்ல என்ன பண்ண முடியும், டேபிள்ல உள்ள காலம் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அதனால நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு டெம்பரரியா ஒரு டேபிள நான் கிரியேட் பண்ணி விட போறேன். என்ன பண்ண போறேன், டெம்பரரியா ஒரு டேபிள கிரியேட் பண்ணி விட போறேன். எப்படி டேபிள் கிரியேட் பண்ணா, வித் நான் என்ன பண்ண போறேன், AXZ அப்படின்னு ஒரு டேபிள் நேம் வைக்க போறேன். என்ன வைக்க போறேன், ASCZ. இது ஒரு டெம்பரரியான அந்த சமயத்துக்கு ஒரு டேபிள் மாதிரி இது ஆக்ட் ஆகும். ஓகேவா, டேபிள் மாதிரி கொடுத்து இந்த ஃபுல் கொரி என்ன பண்ண போறேன் அப்படின்னா, அந்த டேபிள்ல இருக்கிற மாதிரி, இந்த ஃபுல் கொரி எதுல இருக்கிற மாதிரி, அந்த டேபிள்ல இருக்கிற மாதிரி டியூன் பண்ணி விட போறேன். ஓகேவா, இந்த ஃபுல் கொரி இப்ப எதுல சேவ் ஆயிருக்கும் அப்படின்னா, இந்த AXZ அப்படிங்கிற டேபிள்ல ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகேவா, இப்ப இதுல இருந்து ஃபில்டர் பண்ண போறேன். இதுல இருந்து ஃபில்டர் பண்ண போறேன். select star from என்னது, எந்த டேபிள்ல இருந்து வரணும், AXZ. இப்ப போயிட்டு நான் Rn is equal to எனக்கு first maximum of salary எனக்கு வந்துரும். எனக்கு என்ன வந்துரும், first maximum of salary எனக்கு வந்துரும். அந்த மூணையும் சேர்த்து ரன் பண்ணுவோம். ஆமா, அந்த மூணையும் சேர்த்து ரன் பண்ணும். என்ன வந்திருக்கு, not found. அது வேற RX n போட்டுட்டீங்கல்ல, அது போடலாமா, அது வேற ரெண்டாவது லைன்லயும் போட்டுட்டீங்க. ஆமாப்பா, ரெண்டாவது லைன். ஓ, இங்க வரக்கூடாது, இங்க வரக்கூடாது. இது எடுத்து ஓகேவா, எனக்கு வந்துருச்சா, ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் ஆஃப் salary யார் வந்திருக்கான்னு வந்துருச்சா, புரியுதா, எப்படி அச்சீவ் பண்றதுன்னு புரியுதா. இதே அந்த வேர் கிளாஸ் இந்த டெம்பரரி டேபிள் இதெல்லாம் கிரியேட் பண்ணாம அந்த சின்டாக்ஸ் எழுதிட்டு டைரக்டா ஆர்டர் பை சாலரி டிசெண்டிங் ஃப்ரம் எம்ப்ளாய்ஸ் போட்டு அந்த பக்கம் வேர் கிளாஸ் யூஸ் பண்ணலாம். வேர் கிளாஸ்ல என்ன காலம்பா யூஸ் பண்ணுவீங்க, ஆர்என் காலம் தானே. நான் என்ன சொல்றேன்னா, ஆர்என் காலமே வேர் கிளாஸ்ல எடுக்காதுன்னு சொல்றேன். நான் வேர் கிளாஸ்ல எடுக்காதுன்னு சொல்லல, ஆர்என் காலமே வேர் கிளாஸ்ல நம்ம கொடுக்க முடியாது. ஏன்னா அது டேபிள்ல உள்ள ஒரு காலம் கிடையாது. அதுக்காக நான் ஒரு டேபிள் கிரியேட் பண்றேன். அப்ப நான் அந்த டேபிள்ல இருந்து திருப்பியும் அந்த ஆர்என் காலமை எடுக்கிறேன். ஓகேவா, ஓகே. ஆனா salary வந்து எம்ப்ளாய்ஸ் டேபிள் இருக்குல, ஆமா, அப்ப வேர் salary is equal salary greater than 3 or equal to 24,000. எனக்கு வந்து ஒவ்வொரு வாட்டியும் மேக்ஸிமம் ஆஃப் salary மாறும்ல. எனக்கு 24,000 தான் ஸ்டாண்டர்டா இருக்கும்னு ஏதாவது அர்த்தம் இருக்கா, கிடையாதுல்ல. அப்ப எனக்கு நான் இந்த கொரி எழுதிட்டேன்னா எனக்கு என்ன மேக்ஸிமம் சாலரியோ அது வந்து எனக்கு உட்காரணும், அவ்வளவுதான். எனக்கு எல்லா வாட்டியும் 24,000 தான் மேக்ஸிமம் salary இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அப்புறம் எப்படி நான் மேக்ஸிமம் ஆஃப் ஈக்குவல் டு 24,000 கொடுப்பேன், salary equal to 24,000 எப்படி கொடுப்பேன். That's what. அந்த சாலரிக்கு முன்னாடி மேக்ஸிமம் சொல்லிட்டு கொடுக்க முடியாது. சாலரிக்கு முன்னாடி மேக்ஸ்ன்றது கொடுக்க முடியாது. இங்க கொடுக்க முடியாதான்னு கேக்குறீங்களா. மேக்ஸிமம் salary தான் மேக்ஸ் ஆஃப் salary இண்டிவிஜுவல் காலமே யூஸ் பண்ண முடியுமா நம்மளால. மேக்ஸ் எல்லாம் எதுல தான் யூஸ் பண்ணலாம், குரூப் பை யூஸ் பண்ணலாம், குரூப் ஃபங்க்ஷன்ல தான் யூஸ் பண்ணலாம். கரெக்ட்டா, சிங்கிளா எடுத்து வரணும்னா இது வந்து நான் அச்சீவ் பண்ணிக்கிறேன். எனக்கு ஆமா, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் salary யார் வாங்கிருக்காங்கறது எதுலப்பா அச்சீவ் பண்ணனும், இதுல தான் அச்சீவ் பண்ணனும். மேக்ஸிமம் salary நான் குரூப் ஃபங்க்ஷன்ல அச்சீவ் பண்ணலாம். நான் எனக்கு ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் ஆஃப் salary, செகண்ட் மேக்ஸிமம் ஆஃப் salary எதை வச்சு தான் எடுக்க முடியும், டென்ஸ் ரேங்க் வச்சு தான் நான் எடுக்க முடியும். ஓகேவா, நான் கேட்ட கேள்விக்கு இதுதான். ஆமா, மேக்ஸிமம் salary யார் வாங்குறாங்கன்னு கேக்குறேன். இதான் ஆன்சர். இப்போ நான் ஃபிஃப்த் மேக்ஸிமம் ஆஃப் salary எப்படி எடுக்கிறது, 5 னு போட்டா வந்துரும். ஓகேவா, So 1 to 5 னா 1 to 5 னா நீங்க நான் ஈக்குவல்க்கு பதிலா இன்னு போட்டு 1 2 3 4 5 போட்டு எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் 5 வேணும்னா போகும். அதுதான்டா சொல்றேன். அததான் சொல்றேன். இன்னு போட்டு 1 2 3 4 5 போட்டு எடுத்துக்கோங்க ஈக்குவல்க்கு பதிலா. ஓகேவா, இந்த ஒரு இதுக்குள்ளே வந்து 2 குறி சேவ் பண்ண முடியும். பண்ண முடியாது. ஓகேவா, புரியுதா?
நாளைக்கு கிளாஸ் சேம் டைமிங் 8 to 9. ஈவினிங்கா உனக்கு மார்னிங் தானே, ஏன் ஷாக் ஆகுது? மார்னிங் 8 to 9 கிளாஸ் இருக்கு, ஈவினிங் 8 to 9 கிளாஸ் இருக்கு. யார் எந்த டைம் வரணுமோ வாங்கப்பா. Tuesday தான் ஆயுத பூஜை. லீவா மேம் உங்க உங்க ஆயுத பூஜை போடுவாங்க? கொஸ்டின் மார்க் ஐ டோன்ட் நோ, பாத்துக்கலாம் அத. சரி, இப்போ எனக்கு நான் சினாரியோ சொல்றேன், சீக்கிரமா எழுதுங்க. சீக்கிரமா. எனக்கு டிபார்ட்மெண்ட் வைஸ் salary ப்ரொவைட் ஆகும். சாரி, டிபார்ட்மெண்ட் வைஸ் எனக்கு மேக்ஸிமம் ஆஃப் salary வரும். இப்போ எனக்கு 19 டிபார்ட்மெண்ட் இருக்கு, 16 இருக்கு. எனக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் யார் ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம், யார் செகண்ட் salary, யார் தேர்ட் salary எடுத்திருக்கா அப்படிங்கிறது தெரியும் எனக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும். குரூப் பை தான் போடுவோம். சத்தியமா நீங்க பண்ண தெரியாத உங்களுக்கு நானே சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் என்ன சொல்லுங்க மேம், நான் எப்படி டிபார்ட்மெண்ட் வைஸ் நான் வந்து மேக்ஸிமம் ஆஃப் salary கெட் பண்ணனும். டிபார்ட்மெண்ட் வைஸ் ஹையஸ்ட் salary நான் கெட் பண்ணனும். ஓகேவா? ஆமா, டிபார்ட்மெண்ட் வைஸ் எனக்கு என்ன வேணும், ஹையஸ்ட் salary வேணும். இப்போ நான் இங்க என்னப்பா யூஸ் பண்ணிருக்கேன், இத நல்லா கவனிங்க, இதெல்லாம் எடுத்துருங்க. ஓகேவா? குரூப் வந்து யூஸ் பண்ணி இத கொண்டு வராங்க. எதா டிபார்ட்மெண்ட் வைஸ் ஹையஸ்ட் salary எப்படி எடுத்துருக்கீங்க? டிபார்ட்மெண்ட் ஐடி மேக்ஸ் ஆஃப் salary அப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, நீங்க நடந்துங்க அது மேக்ஸ் ஆஃப் salary மட்டும் வந்துருங்க. மேக்ஸ் ஆஃப் salary மட்டும் போட்டா வந்துரும். எனக்கு ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் salary மட்டும் தானே வரணும். எனக்கு செகண்ட் மேக்ஸிமம், தேர்ட் மேக்ஸிமம், ஃபோர்த் மேக்ஸிமம்லாம் அப்படியே வச்சிருப்பேன். நீ குரூப் பைல போட்டினா வந்துரும். குரூப் பை டிபார்ட்மெண்ட் ஐடி மேக்ஸிமம் ஆஃப் salary போட்டினா ஒவ்வொரு குரூப்புக்கு மேக்ஸிமம் ஆஃப் salary வந்துரும். ஆப்வியஸ்லி எனக்கு செகண்ட் மேக்ஸிமம் ஆஃப் salary, தேர்ட் மேக்ஸிமம் வராதுல்ல. இப்போ நான் இங்க என்ன யூஸ் பண்ணிருக்கேன், சேம் என்ன யூஸ் பண்ணிருக்கேன், ஃபர்ஸ்ட் நேம் காலம், salary காலம், கமா என்ன போட்டிருக்கேன், 10th rank. ஒவ்வொருக்குள்ள எப்பொழுதுமே என்னப்பா யூஸ் பண்ணுவோம், இந்த ஆர்டர் பைக்கு முன்னாடி நான் என்ன யூஸ் பண்ண போறேன்னா புதுசா பார்ட்டிஷன் யூஸ் பண்ண போறேன். பார்ட்டிஷன் அப்படிங்கிறது என்னதுப்பா, செப்பரேட் பண்ணி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் எனக்கு என்ன பண்ண போகுது, பார்ட்டிஷன் பண்ணி கொடுங்க. டிபார்ட்மெண்ட் ஐடியை பேஸ் பண்ணி எனக்கு என்ன பண்ணி கொடுங்க அப்படின்னா, நான் இங்க டிபார்ட்மெண்ட் ஐடிங்கிற காலமையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். எதை செலக்ட் பண்ண போறேன், டிபார்ட்மெண்ட் ஐடி அப்படிங்கிற காலமையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆமா, டிபார்ட்மெண்ட் ஐடிங்கிற காலமையும் செலக்ட் பண்ணிட்டேன். எனக்கு பார்ட்டிஷன் பண்ணி கொடுங்க. எதை பேஸ் பண்ணி பார்ட்டிஷன் பண்ணி கொடுங்க, டிபார்ட்மெண்ட் ஐடியை பேஸ் பண்ணி எனக்கு பார்ட்டிஷன் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். எதை பேஸ் பண்ணி பார்ட்டிஷன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட் ஐடியை பேஸ் பண்ணி எனக்கு பார்ட்டிஷன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம், ஆர்டர் பை என்னது salary காலம் யூஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? புரியுதா? எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் மட்டும் சேர்க்க போறேன். ஓவருக்குள்ள ஆர்டர் பைக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ண போறேன், பார்ட்டிஷன் பை யூஸ் பண்ண போறேன். பார்ட்டிஷன் பை என்ன சொல்லிருக்கேன், பார்ட்டிஷன் ஸ்பெல்லிங் ரைட்டா? என்ன மிஸ் பண்ணிருக்கோம், அது மிஸ் பண்ணிருக்கோமா, வித்லாம் வராது. இதெல்லாம் வராது. select first name salary Instant over partition by department spelling right underscore id ordered by salary descending order employees semicolon. Department wise provide ஆயிடுச்சா? okay. அதாவது இப்ப 10th டிபார்ட்மென்ட்ல யார் ஃபர்ஸ்ட் salary,
ஓகேவா? நான் இங்க என்ன கொடுத்திருக்கேன்? ஆர்டர் பைல டிசெண்டிங் ஆர்டர் கொடுத்துட்டேன்னா டிபார்ட்மெண்ட் வைஸ் யாருக்கு ஹையஸ்ட் salary 10 டிபார்ட்மெண்ட் 10வது டிபார்ட்மெண்ட்ல யார் ஹையஸ்ட் salary 20வது டிபார்ட்மெண்ட்ல யார் ஹையஸ்ட் salary செகண்ட் ஹையஸ்ட் salary 20வது டிபார்ட்மெண்ட் என்ன 30வது டிபார்ட்மெண்ட்ல யார் ஹையஸ்ட் salary செகண்ட் ஹையஸ்ட் salary என்னது தேர்ட் ஹையஸ்ட் salary என்னது புரியுதா புரியுதா ஆன்சர் புரியுது क्वेश्चन புரியுது ஆனா எப்படி பார்ட்டிஷன் அப்படிங்கிறது என்னன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் என்ன பண்ணும்னா குரூப் பண்ணி பார்ட்டிஷன் என்ன பண்ணும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் பார்ட்டிஷன் தனித்தனியா பிரிச்சு அந்த பார்ட்டிஷன் வைஸ் என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு salary வந்து எது கிரேட்டர் யார் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கா அந்த குரூப்ல யார் ஃபர்ஸ்ட் salary அந்த குரூப்ல யார் செகண்ட் salary அந்த குரூப்ல யார் தேர்ட் salary அப்படிங்கறத ப்ரொவைட் பண்ணும் ஓகேவா அது பண்ணாத நாம பார்க்க முடியும் எப்படிலாம் क्वेश्चन இப்போ கேட்டிருக்கீங்க வந்துட்டு இது ஓகே இதுலயே வந்துட்டு இந்த டிபார்ட்மெண்ட் ஐடி மட்டும் ஆர்டரா வேணும் டிபார்ட்மெண்ட் ஐடி ஆர்டரா வேணும் ஃபர்ஸ்ட் 10 அப்புறம் டிபார்ட்மெண்ட் அப்புறம் வந்துட்டு salary இங்க என்ன பண்ணிக்கோங்க கம்மா டிபார்ட்மெண்ட் ஐடி போட முடியாது இங்க நீங்க வந்து salary எடுத்துட்டு வேணா டிபார்ட்மெண்ட் ஐடி போட்டா ஆனா உங்களுக்கு ரிசல்ட் வந்து இதாகும் ரேங்க் டிஸ்டர்ப் ஆகும் ரேங்க் டிஸ்டர்ப் பண்ணும் ஓகேவா ரேங்க் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படி பாசிபிள் கிடையாது நம்ம டிபார்ட்மெண்ட் ஐடியா பேஸ் பண்ணி நம்மளால இது பண்ண முடியாது ஓகேவா நீ ஆர்டர் யூஸ் பண்ணிக்கோ இல்ல டிபார்ட்மெண்ட் ஐடி போட்டுக்கலாம் ரேங்க் டிஸ்டர்ப் ஆகாது டிபார்ட்மெண்ட் ஐடி போட்டு ரேங்க் வந்து டிஸ்டர்ப் ஆகாது எஸ் எம்ப்ளாயிஸ் பக்கத்துல வந்துட்டு ஆர்டர் பை டிபார்ட்மெண்ட் ஐடி கொடுத்தோம்னா நமக்கு வந்துருச்சு எம்ப்ளாயிஸ் டிபார்ட்மெண்ட் ஐடி பக்கத்துலயே நீங்க கொடுத்துக்கலாம் டிபார்ட்மெண்ட் ஐடியா பேஸ் பண்ணி நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த 10th டிபார்ட்மெண்ட்ல அப்படி வந்துடுது ஓகேவா ஒவ்வொரு பார்ட்டிஷன் பை டிபார்ட்மெண்ட் ஐடி பக்கத்துலயே ஆர்டர் பை டிபார்ட்மெண்ட் ஐடி பக்கத்துல ஆர்டர் பை salary ஓகேவா அது ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தவங்களா ஒரு நிமிஷம் something is disturbing இது தப்பு எனக்கு ரேங்க் ஃபர்ஸ்ட் ரேங்க் மட்டும் எடுத்தவங்க மட்டும்தான் வந்து நீங்க என்ன போட்டிருக்கீங்க நான் வந்துட்டு உள்ள கொடுக்கல from எம்ப்ளாயிஸ்க்கு அப்புறம் ஆர்டர் பை டிபார்ட்மெண்ட் ஐடி கொடுத்துருக்கேன் from எம்ப்ளாயிஸ்க்கு அப்புறம் கொடுத்திருக்கீங்க இங்க ஆர்டர் பை என்ன கொடுத்திருக்கீங்க அங்க அது அவ்வளவுதான் அந்த ஆர்டர் பை டிபார்ட்மெண்ட் ஐடிங்கிறது மட்டும் எடுத்துட்டு நான் from ஆர்டர் பை salary டிபார்ட்மெண்ட் ஐடி salary அப்படியே வச்சிருக்கீங்களா ஓகே ஓகே எம்ப்ளாயிஸ் செமிகோலன் கொடுக்காம ஆர்டர் பை எம்ப்ளாய்மென்ட் ஓகே ஓகே ரிசல்ட்ல இருந்து நீங்க ஃபில்டர் பண்ணிருக்கீங்க ஆமா ரிசல்ட்ல இருந்து filter. அது கட் பண்ணிட்டுல கிரெடிட் பண்ணனும் ஒரு ஆன்லைன்ல இருக்காங்க நடிக்காதீங்க எதுவும் பார்க்க போறது ஆன்லைன்ல இருப்பாங்கல்ல சரிங்களா? ஆர்டர் பைல ஏதாவது சம்திங் மிஸ் பண்ணிருக்கேன் டிபார்ட்மெண்ட் ஐடி ஆர்டர் பை salary ஆர்டர் பை டிபார்ட்மெண்ட் ஐடி என்ன மிஸ் ஆகுது இன்வாலிட் ஆன டிபார்ட்மெண்ட் ஐடி தப்பா கொடுத்திருக்கேன் ஒரு நிமிஷம் இந்த மாதிரி பண்ணி ரிசல்ட் வருதுல மேம் அத நீங்க எப்படி வந்து கிளையன்ட் அனுப்புவீங்க கட் காப்பி பேஸ்ட் நீங்க ஒரு டூல் இருக்கும் அந்த டூல்ல ஓகேவா டிபார்ட்மெண்ட் வைஸ் சரி இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா நாளைக்கு ட்ரை பண்ணிட்டு வந்துருங்க டிபார்ட்மெண்ட் வைஸ் எனக்கு 5th salary டிபார்ட்மெண்ட் வைஸ் எனக்கு செகண்ட் salary வேணும் செகண்ட் salary மட்டும் வேணும் டிபார்ட்மெண்ட் வைஸ் எனக்கு செகண்ட் salary மட்டும் வேணும் இப்போ இப்படிலாம் பண்ற அளவுக்கு ஈக்குவல் டு 2 அப்படி போடுறோம் நீங்க எப்படி வேணாலும் போட்டு எடுத்துருவாங்க எனக்கு டிபார்ட்மெண்ட் வைஸ் செகண்ட் salary வேணும் டிபார்ட்மெண்ட் வைஸ் செகண்ட் salary வேணும் அப்படியே
ஆரஞ்சு தான் எடுக்கணும்னு இருக்கு. டக்குன்னு சேஞ்ச் பண்ணுங்க பார்க்கலாம். டக்குன்னு எடுங்க. ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். நான் சொன்ன சினாரியோவை அப்படியே அப்ளை பண்ணி விட்டாலே போதும். ஆர்டர் பை கோடி எடுத்துட்டு எம்ப்ளாயிஸோட ஸ்டாப் பண்ணிட்டு அந்த எம்ப்ளாயிஸ் வரையும் அதான் ஆர்டர் நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. கரெக்டா? எடுத்துட்டு வேற ஏன் ஆர்டர் பை எடுத்தாதான் அதை என்னால பண்ண முடியும்? ஆர்டர் பை எடுக்கலைன்னா என்னால பண்ண முடியும்? எடுத்துட்டீங்களா? டெம்பரரி டேபிள் யூஸ் பண்ணி அதுக்கு ஆர்என்ல போட்டு எடுத்துட்டீங்களா? ஓகே, எல்லாரும் காமிச்சிடும். என்ன பண்ணணும்? இதுக்கு என்ன பண்ணிக்கணும்? ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேராம்ல நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? மேல என்ன பண்ண? மேல என்ன பண்ணும்? இதுக்கு என்ன பண்ணும்? இங்க ஏதாவது ஒரு டெம்பரரி டேபிள் கொடுத்துக்கலாம். ஆஸ் கொடுத்து கீழே என்ன பண்ணிக்கலாம்? கீழே என்ன பண்ணிக்கலாம்? செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் என்ன டேபிள்ல இருந்து? AZD ல இருந்து. எந்த டேபிள ஃபில்டர், என்ன காலமை ஃபில்டர் பண்ணோம்? எந்த காலமை ஃபில்டர் பண்ணோம்? RN is equal to எனக்கு என்ன எத்தனாவது வர செகண்ட் salary, maximum of second salary வேணும். ஓகேவா? maximum second salary வந்துருச்சா? டிபார்ட்மெண்ட் வைஸ். ஓகேவா? நோட் பண்ணிக்கங்க, எல்லாரும் நோட் பண்ணிக்கங்க. இல்ல பர்టిక్యులரா நான் ஒரு டிபார்ட்மென்ட்க்கு மட்டும் எடுக்க முடியுமா? மேக்ஸிமம் செகண்ட் salary குரூப் பை டிபார்ட்மெண்ட். ஒரு டிபார்ட்மென்ட்க்கு மட்டும். எனக்கு 20ங்கற டிபார்ட்மென்ட்க்கு மட்டும் செகண்ட் salary எடுக்க முடியும். எனக்கு 20ங்கற டிபார்ட்மென்ட்க்கு மட்டும் செகண்ட் salary வேணும். அப்ப டிபார்ட்மெண்ட் ஐடி = 20. எப்படி போடுவீங்க? போட்டுக்கலாமா? is equal to 20 கொடுத்துக்கலாமா? and கொடுத்துக்கலாமா? and யூஸ் பண்ணி எத்தனை கொடுத்துக்கலாமான்னு கேக்குறேன். யூஸ் பண்ண முடியுமா முடியாதா? and யூஸ் பண்ணி எத்தனை நாள் பண்ணிக்கலாம்? நோட் பண்ணிட்டீங்களா எல்லாரும்? நம்ம என்ன இந்த செகண்ட் ரேங்க்ல உள்ள 20 டிபார்ட்மென்ட்ல செகண்ட் ரேங்க் மட்டும் எடுத்துறேன். இது டிபார்ட்மென்ட். புரிஞ்சுச்சா? நான் சொல்லிட்டேன், ஆனா எனக்கு புரிய தெரியல. அது உடனே வராது. பிராக்டிஸ் பண்ண தான் வரும். சொன்னா எங்க போறணும், என்ன பண்ணணும்? பிராக்டிஸ் பண்ண தான் வரும். டோன்ட் வெரி, பிராக்டிஸ் பண்ணி. இப்போ நான் ஒரு கிளாஸ் மிஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் இன்னும் ஒரு நாளைக்கு நீங்க என்ன எடுத்துறீங்க? ரெக்கார்டிங் வாட்ச் பண்ணிக்கிறேன். ஓகேமா? ஓகே, தேங்க் யூ. ஓகே, ஆன்லைன்ல உள்ளவங்க எல்லாரும் புரிஞ்சுச்சா?
ஓகே மேம். ஓகேவா? சந்திர உங்களுக்கு ஓகேவா? சரி ஓகே, டிஸ்கனெக்ட் பண்ணிக்கோங்க, கிளாஸ் ஓவர் ஆயிடுச்சு.